பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். വീണ്ടും വരുന്ന കർത്താവും രക്ഷിതാവുമായ യേശു ക്രിസ്തുവിന്റെ നിസ്തുല്യ നാമത്തിൽ എൻ്റെ സ്നേഹവന്ദനത്തെ അറിയിക്കുന്നു. மீண்டும் வர இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடியணையற்ற ஒப்புரவேற்ற നാമത്തിലെ உங்கள் அனைவரையும் மறுபடியும் ஒருமுறை வாழ்த்துகிறேன். പിന്നെയും ഒരു പ്രാവശ്യം കൂടി വലിയവനായിരിക്കുന്ന കർത്താവിനെ നിങ്ങളുടെ മധ്യത്തിൽ ഇരുന്ന് ആരാധിപ്പാനും കർത്താവിൻ്റെ വചനത്തെ ശുശ്രൂഷിപ്പാനും ലഭിച്ചിരിക്കുന്ന വലിയ ഭാഗ്യത്തെ ഓർത്ത് ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. மீண்டும் ஒரு முறையாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும் அதே போல தேவனுடைய வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொடுக்கும்படியான இந்த நல்லதொரு வாய்ப்பை നൽകിன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். എൻ്റെ ഓർമ്മ ശരിയാണെങ്കിൽ ഇത് മൂന്നാമത്തെ പ്രാവശ്യമാണ് ഞാൻ ഈ സഭയിലേക്ക് കടന്നു വരുന്നത്. என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் இது இந்த சபைக்கு நான் வரக்கூடிய மூன்றாவது முறையாக இருக்கிறது. ദൈവം അവിടെ ഇവിടെയായി നമ്മളെ കർത്താവ് വിളിച്ച് വേർതിരിച്ച് കർത്താവ് നമ്മളെ അവിടെ ഇവിടെയായി സൂക്ഷിക്കുന്നതിനായിട്ട് ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. தேவன் நம்மை அழைத்து நம்மை பிரித்தெடுத்து ஒவ்வொருவரையும் அந்தந்த இடங்களிலே வைத்து பாதுகாத்து பராமரித்து வருவதை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. കഴിഞ്ഞ മാസമാണ് ഞാൻ തിരുവല്ലയിലെ മെഡിക്കൽ മിഷനിലെ ശുശ്രൂഷയ്ക്ക് കടന്നു വന്നിട്ട് തിരിച്ചു പോയത്. கடந்த மாதம் தான் திருவிழா மெடிக்கல் மிஷனுக்கு என்னுடைய சிகிச்சை நிமித்தமாக நான் திரும்ப சென்றேன். എന്നാൽ പെട്ടെന്ന് ഇന്നലെ കഴിഞ്ഞ ദിവസം ഞാൻ ജാർഖണ്ഡിലെ ഒരു ശുശ്രൂഷയ്ക്ക് വേണ്ടി പോയിരിക്കുകയായിരുന്നു. ஆனால் சமீபத்திலே கடந்த வாரத்திலே நான் ஜார்க்கண்டிலே நடைபெற்ற ஒரு ஊழியத்திற்கு நான் சென்றிருந்தேன். ഞാൻ ആ ശുശ്രൂഷയ്ക്ക് കടന്നു ചെന്ന ശേഷം அந்த ஊழியத்திற்கு சென்ற பின்பதாக പെട്ടെന്ന് എനിക്ക് ഇവിടുന്ന് ഒരു മെസ്സേജ് വരുവാനിടയായി. இங்கே இருந்து ஒரு செய்தி எனக்கு கிடைக்க பெற்றது. എന്റെ പെങ്ങളുടെ മോന് ആക്സിഡന്റിൽ മരിച്ചുപോയി എന്ന്. என்னுடைய தங்கையின் மகன் அவன் ஆக்சிடென்ட்ல விபத்திலே மரித்து போனான் என்று கேள்விப்பட்டேன். കഴിഞ്ഞ പ്രാവശ്യം വന്നപ്പോൾ ഞാൻ അവനെ കണ്ടിട്ട് പോയതാണ്. கடந்த முறை இங்கே நான் வந்த பொழுது அவனை பார்த்து சென்றேன். വിശ്വാസിയല്ല, அவன் ஒரு விசுவாசி அல்ல, എന്നാൽ അവൻ ക്രിസ്ത്യാനിയാണ്. ஆனால் அவன் ஒரு கிறிஸ்தவன். എന്നാൽ ഒരു കാത്തലിക് കുടുംബത്തിലാണ് അവൻ വളർന്നത്. கத்தோலிக்க குடும்பத்தில் தான் அவன் பிறந்து வளர்ந்தான். എന്നാൽ അവന്റെ 22 വയസ്സിൽ അവൻ ലോകത്തെ വിട്ട് കടന്നുപോയി. ஆனால் அவனுடைய 22வது வயதிலே இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் விட்டான். ആ കാര്യം കേട്ടപ്പോൾ വളരെ ദുഃഖമുണ്ടായി എനിക്ക്. அந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டு அதிகமான துக்கம் எனக்கு കഴിഞ്ഞ ஏற்பட்டது. 5 വർഷത്തിനിടയിൽ 5 പേരുടെ മരണം ഞങ്ങളുടെ വീട്ടിൽ സംഭവിച്ചു. எங்களுடைய வீட்டிலே கடந்த 5 ஆண்டுகளிலே 5 நபர்களுடைய மரணம் ஏற்பட்டது. കൊറോണ വന്നപ്പോൾ 2 സഹോദരന്മാർ, എന്റെ നേരെ മൂത്ത 2 സഹോദരന്മാർ ലോകത്തുനിന്ന് മാറ്റപ്പെട്ടു. கொரோனாவுடைய நாட்களிலே என்னுடைய எனக்கு மேல் இருக்கக்கூடிய 2 மூத்த சகோதரர்கள் அவர்கள் இறந்து போனார்கள். അതിനുശേഷം എന്റെ മൂത്ത പെങ്ങളുടെ ഹസ്ബൻഡ് മരിച്ചുപോയി. அதன் பின்பதாக என்னுடைய மூத்த சகோதரியினுடைய கணவன் மரித்து போனார். കഴിഞ്ഞ ജനുവരി 1-ാം തീയതി എന്റെ മൂത്ത പെങ്ങളുടെ മോന് 30 വയസ്സിൽ അവൻ വിഷം കുടിച്ച് മരിച്ചുപോയി. கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அன்று என்னுடைய மூத்த சகோதரியினுடைய மகன் அவனும் 30 வயதாகின்றது. அவனும் விஷம் குடித்து കഴിഞ്ഞ ദിവസം എന്റെ ഇളയ പെങ്ങളുടെ മോന് 22 ലോകം വിട്ട് കടന്നുപോയി. கடந்த வாரத்திலே என்னுடைய இளைய சகோதரியினுடைய மகன் 22 வயதானவன் அவனும் இவ்வுலகத்தை விட்டு கடந்து போய்விட்டான். 4 പേരുടെ മരണത്തിനും എനിക്ക് കടന്നു വരുവാൻ സാധിച്ചില്ല. 4 பேருடைய மரணத்துக்கும் என்னால் இவ்விடத்திலே கடந்து வர முடியவில்லை. ഈ പ്രാവശ്യം ഞാൻ വിചാരിച്ചു ഞാൻ പോകാതിരുന്നാൽ അത് മോശമാണല്ലോ. இந்த முறையானது நான் இங்கே செல்லாதிருப்பேனால் அது நிச்சயம் அது மோசமாய் போய்விடும். ഞാൻ പ്രസംഗിക്കുന്ന സുവിശേഷം, நான் பிரசங்கிக்கக்கூடிய இந்த சுவிசேஷம் സ്നേഹത്തിന്റെ സുവിശേഷമാണ്. அன்பின் சுவிசேஷமாக இருக்கின்றது. ഞാൻ വിശ്വസിക്കുന്ന ദൈവം, நான் വിശ്വസിക്കக்கூடிய தேவன் സ്നേഹവാനാണ്, அன்பின் தேவனாக இருக்கிறார். അതുകൊണ്ട് തന്നെയാണ് ഞാൻ പെട്ടെന്ന് ആ പ്രോഗ്രാം ക്യാൻസൽ ചെയ്ത് ഞാൻ കൽക്കട്ടയിൽ നിന്ന് ഞാൻ നാട്ടിൽ വരുവാനിടയായി. அது நிமித்தமாகத்தான் அந்த நிகழ்ச்சியை நான் சற்று ரத்து செய்துவிட்டு அங்கிருந்து கல்கட்டா வந்து இங்கே நான் சொந்த ஊருக்கு வந்தேன். അവന് ആക്സിഡന്റ് സംഭവിച്ചത് കോയമ്പത്തൂരിലാണ്. அவனுக்கு விபத்து ஏற்பட்டது கோவையிலே தான். എന്നാൽ അതിനോട് ആ എഫ്ഐആറിന്റെ ബന്ധത്തിൽ എനിക്ക് കടന്നു വരേണ്ടത് ആവശ്യമുണ്ടായിരുന്നു. அந்த அடக்கத்தினுடைய சம்பந்தமாக நான் கோவை வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். കാരണം വേറെ ഒരു ഉത്തരവാദിത്തപ്പെട്ട വേറെ ആരുമില്ല. ஏனென்றால் வேறொரு பொறுப்புள்ள ஒரு சகோதரர்கள் அவ்விடத்துல இல்லை. എന്നാൽ ഞാൻ ഒരു സുവിശേഷകനായതുകൊണ്ട്, நான் ஒரு சுவிசேஷகனான காரணத்தினாலே ലോകപരമായ ഒരു കേസിൽ അല്ലെങ്കിൽ പോകുവാൻ അതിന് ഞാൻ ആഗ്രഹിക്കുന്ന വ്യക്തിയല്ല. இங்கே உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கிலே நான் போவதற்கு எந்த விதமான விருப்பம் எனக்கு இல்லை. എന്നാൽ ദൈവ സ്നേഹത്തെ പങ്കുവയ്ക്കുവാൻ ഞാൻ കടപ്പെട്ടവനാണ്. ஆனால் தேவனுடைய அன்பிலே பங்கு வகிப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது. അതുകൊണ്ട് മാത്രമാണ് ഇങ്ങനെ കടന്നു വരുവാനിടയായത്. அது நிமித்தமாகத்தான் இவ்வண்ணமாக நான் இங்கே ആ ദുഃഖത്തിലിരിക്കുന്ന കുടുംബത്തെ ഓർത്ത് നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കണം. அந்த துக்கத்தில் இருக்கின்ற குடும்பத்தை நினைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നത്, ഞാൻ വിശ്വസിക്കുന്നത്, நான் விரும்புவதும் அதே போல விசுவாசிப்பதும் എന്റെ എല്ലാ മറ്റു സഹോദരന്മാരും കർത്താവിനെ
അറിയണം എന്നാണ് ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. என்னுடைய உறவினர்கள் சகோதரர்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு ഞാൻ கிறிஸ்துவை കഴിഞ്ഞ அறிந்து கொள்ள പ്രാവശ്യം வேண்டும் വന്നപ്പോൾ என்பதாகும். പറഞ്ഞതുപോലെ ഞാനൊരു ഹിന്ദു കുടുംബത്തിലാണ് ജനിച്ചു വളർന്നത്. கடந்த முறை இங்கே நான் வந்த பொழுது சொன்னேன் அல்லவா, அது போல என்னுடைய குடும்பத்தினர் நான் பிறந்து வளர்ந்து ചെറുപ്രായത്തിൽ തന്നെ കർത്താവിനെ അറിയുവാൻ എനിക്കിടയായി. சிறு பிராயத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக അതിന്റെ ஏற்றுக்கொள்ள കാരണവും ഞാൻ നിങ്ങളെ ഓർപ്പിക്കുവാനിടയായി. அதன் விளைவையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். 5 വയസ്സ് തന്നെ എന്റെ 5 വയസ്സ് പ്രായമുള്ളപ്പോൾ മാതാപിതാക്കൾ നഷ്ടപ്പെട്ടു. எனக்கு 5 வயதாக இருக்கின்ற பொழுது அம்மா அப்பா எனக்கு இறந்து போனார்கள். 16 വർഷം ഓർഫനേജിൽ പഠിച്ചു. 16 ആണ്ടുகள் நான் அனாதை இல்லத்திலே தான் தங்கி படித்தேன். കർത്താവിനെ അറിഞ്ഞു. அங்கே வைத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ടപ്പോൾ பின்பு நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது എന്റെ ആഗ്രഹമായിരുന്നു കർത്താവിന്റെ വേല ചെയ്യണമെന്ന്. கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருந்தது. ഐസക് എന്റെ ഹൈസ്കൂളിൽ പഠനത്തിന് ശേഷം என்னுடைய மேல் படிப்பை நான் முடித்த பின்பதாக ഞാൻ കർത്താവിന്റെ വചനം പഠിക്കുവാൻ കടന്നുപോയി. ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ளும்படி கடந்து போனேன். 4 വർഷം വചനം പഠിച്ച ശേഷം 4 ആണ്ടുகள் വചனத்தை கற்றுக்கொண்ட பின்பு ഏതാണ്ട് 25 വർഷമായി ഞാൻ നോർത്ത് ഇന്ത്യയില് കർത്താവിന്റെ വേല ചെയ്യുന്നു. ஏறக்குறைய 25 ஆண்டு காலமாக வட இந்தியாவிலே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்து வருகிறேன். കർത്താവിന്റെ അളവറ്റ കൃപയാല് கர்த்தருடைய அளவற்ற கிருபையினாலே ഏതാണ്ട് 4 സ്ഥല സഭകൾ ഉണ്ടായി. ஏறக்குறைய 4 ஸ்தல சபைகள் அங்கே உருவாகி இருக்கின்றது. 4 ലോക്കൽ സഹോദരന്മാരെ കർത്താവിലേക്ക് കൊണ്ടുവരുവാനിടയായി. 4 அங்க ஊரை சேர்ந்த 4 சகோதரர்களையும் ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தி ஊழியத்திற்கு 4 പേരും സുവിശേഷകന്മാരാണ്. 4 பேரும் இன்றைக்கு சுவிசேஷகராக இருக்கிறார்கள். അനേക ശുശ്രൂഷകളെ ദൈവം ചെയ്യുവാൻ ബലഹീനനായ അടിയനെ ഉപയോഗിച്ചു. ബലഹീനനാக இருக்கின்ற அடியேனையும் தேவன் பயன்படுத்தி அநேக ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு பயன்படுத்தினார். വലിയ വലിയ കാര്യങ്ങൾ കർത്താവിന് വേണ്ടി ചെയ്യുവാൻ ദൈവം ഉപയോഗിക്കുന്നു. மிகப்பெரிய காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் என்னையும் பயன்படுத்தி வருகிறார். എന്നാൽ ഞാൻ എന്തുകൊണ്ട് എന്റെ കുടുംബത്തിലുള്ളവര് ഈ കർത്താവിനെ അറിയുന്നില്ല എന്ന് വലിയൊരു ക്വസ്റ്റ്യൻ എന്റെ മുമ്പാകെ ഇപ്പോഴും നിൽക്കുകയാണ്. என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏன் இந்த வல்லவராக இருக்கின்ற ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற மகாபெரிய கேள்வி இன்றும் என் முன் உண்டு. അനേക ദൈവദാസന്മാരെ ഞാൻ കൊണ്ടുപോയി. அநேக தேவதாசர்களை நான் அழைத்து சென்றேன். വചനം പറഞ്ഞു, வசனத்தை சொன்னேன். അത് കേൾക്കുവാൻ അവരുടെ ആന്തരികമായ അല്ലെങ്കിൽ ആ കണ്ണ് തുറക്കുന്നില്ല. அதனை கேட்பதற்கு செவி கொடுப்பதற்கு அவர்களுக்கு உட்புறமாக அவருடைய இதயத்தினுடைய மனக்கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. അവരും വലിയവനായ കർത്താവിനെ അറിഞ്ഞ് அவர்கள் வல்லவராக இருக்கின்ற கர்த்தரை அறிந்து கொண்டு ഞാൻ അനുഭവിക്കുന്ന സന്തോഷം, நான் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் അല്ലെങ്കിൽ ഞാൻ പ്രാപിച്ചിരിക്കുന്ന രക്ഷ, அல்லது நான் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பு, എനിക്കുള്ള പ്രത്യാശ, எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, അവരും അതിനും ഭാഗ്യവാന്മാരാകണം, അതിനുവേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം എന്ന് അപേക്ഷിക്കുന്നു. அதற்கு அவர்களும் பாக்கியவான்களாய் மாற வேண்டும் என்பதை நினைத்து நீங்கள் ஜெபிக்குமாறு. ബീഹാറുള്ള പ്രവർത്തനത്തെ ഓർത്ത് നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ടെന്ന് എനിക്കറിയാം. பீகார் நடைபெற்று வரக்கூடிய ஊழியத்தை நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று நான் നിങ്ങളുടെ அறிவேன். പ്രാർത്ഥനയാണ് ഞങ്ങളുടെ ബലം. உங்களுடைய ஜெபம் தான் எங்களுடைய பலன். ബീഹാർ, യുപി, ഛത്തീസ്ഗഡ്, ആസാം, ഡൽഹി ഈ ഇപ്പോഴുള്ള അവിടുത്തെ സിറ്റുവേഷൻ എല്ലാം നിങ്ങൾ അറിയുന്നതിനായിട്ട് ഞാൻ സ്തുതിക്കുന്നു. விசேஷமாக பீகார், ஆசாம், டெல்லி, சத்தீஸ்கர் போன்ற இருக்கக்கூடிய இடங்களுடைய நிலைமை எல்லாம் உங்களுக்கு நன்றாய் தெரியும் என்று நான் நம்புகிறேன். സുവിശേഷത്തിന്റെ വാതിൽ അടഞ്ഞുകൊണ്ടിരിക്കുകയാണ്. சுவிசேஷத்தினுடைய வாசல்கள் அடைபட்டு வருகின்றது. ഓപ്പൺ ആയിട്ടുള്ള സുവിശേഷ പ്രവർത്തനം നടക്കാൻ കഴിയത്തില്ല. திறந்த வழியிலே சுவிசேஷத்தை சொல்வதற்கான வாய்ப்புகள் குறைந்து வருகின்றது. ഇതുപോലെ നിങ്ങൾക്ക് ഓപ്പണായി ഇരുന്ന് ആരാധിപ്പാനും കഴിയുകയില്ല. இது போல திறந்த முறையில் இருந்து ஆராதிப்பதற்கும் நம்மால் அங்கே முடியவில்லை. ഭവനത്തിലുള്ള എല്ലാ ആരാധന കൂട്ടങ്ങളും അടയ്ക്ക് അവസാനിക്കുവാൻ പോവുകയാണ്. வீடுகளில் நடைபெற்று வரக்கூடிய ஜெப கூட்டங்கள் எல்லாம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக முடங்கி வருகின்றது. അഥവാ സഭയുണ്ടെങ്കിൽ സഭ രജിസ്റ്റർ ആയിരിക്കണം. இல்லையானால் சபை இருக்கும் பட்சத்திலே அந்த சபையானது பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். എല്ലാ കാര്യങ്ങളും സർക്കാരിനെ അറിയിക്കണം. எல்லா காரியங்களையும் அங்கே அரசாங்கத்திற்கு அறிவிக்க வேண்டும். അങ്ങനെ വരുമ്പോൾ അവിടെയുള്ള വിശ്വാസികള് അതിന് ആഗ്രഹമില്ലാത്തവരാണ്. அப்படி வரும் பட்சத்திலே விசுவாசிகளுக்கு சற்று விருப்பம் இல்லாமலும் ஏற்படும். കാരണം അവർക്ക് ലഭിക്കുന്ന എല്ലാവിധ സർക്കാർ ആനുകൂല്യങ്ങളും നിന്നു പോകും. காரணம் அங்கே அரசாங்கத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய எல்லா வகைப்பட்டிருக்கின்ற சலுகைகளும் அவர்களுக்கு இல்லாமல் போகும். അതുകൊണ്ട് അവര് അല്ലെങ്കിൽ അവിടുത്തെ ആ നിയമത്തിന് അധീനമായി വരുവാൻ സാധിക്കുന്നില്ല. அல்லது அந்த சட்டத்துக்கு அவர்கள் முற்பட்டு வருவதற்கு அவர்களுக்கு முடியாமல் போகின்றது. വിശ്വാസികളുടെ ആത്മീയമായ ഉറപ്പിന് വേണ്ടി നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കണം. விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய உறுதிக்காக நீங்கள் ஜெபிக்குமாறு അവർ അറിഞ്ഞിരിക്കുന്ന സത്യത്തിന് വേണ്ടി നിൽക്കുവാൻ വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. அவர்கள் அறிந்திருக்கக்கூடிய சத்தியத்திற்காக நிற்கும்படி நீங்கள் ஜெபிக்க கேட்கிறேன். മാത്രമല്ല അവരുടെ എല്ലാം ആ കർത്താവ് അവരുടെ സംരക്ഷിക്കുന്നതിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. அது மட்டுமல்லாமல் கர்த்தர் அவர்களை போற்றி பராமரிப்பதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். മാത്രമല്ല ഇപ്പോൾ ഈ കഴിഞ്ഞ 2 ദിവസമായിട്ട് ബീഹാർ മൊത്തം പല ഏരിയയും വെള്ളം കയറി വെള്ളത്താൽ ഫ്ലഡ് വന്ന് നശിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அது மட்டுமல்லாமல் கடந்த 2 வாரங்களாக பீகாரில் இருக்கின்ற பல இடங்களிலே அது மழை நிமித்தமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகின்றது. ഇപ്പോൾ രാവിലെ ഇവിടെ വന്നു കഴിഞ്ഞപ്പോൾ എനിക്ക് മെസ്സേജ് വന്നു മൊബൈലില്,
இப்பொழுது காலையில நான் இங்க வந்த பொழுது எனக்கு ஒரு செய்தி பீகார்ல இருந்து கிடைக்கப்பெற்றது. ഞങ്ങളുടെ അനേക കുടുംബങ്ങൾ ഇന്നലെ രാത്രി വെള്ളം കയറിയ മുഴുവൻ അരയോളം വെള്ളത്തിലാണ്. அங்கே சபையில் இருக்கின்ற அநேக குடும்பங்களுடைய வீடுகள் இப்பொழுதும் தண்ணீரிலே மூழ்கி இருக்கிறதாக சொன்னார்கள். അവർ വീടുകളൊന്നും നമ്മൾ അല്ലെങ്കിൽ വീടുകളൊന്നും നല്ല വീടുകളല്ല. அங்க இருக்கின்ற வீடுகள் நல்ல முறையில் இருக்கின்ற கட்டப்பட்ட வீடுகள் அல்ல. സൗകര്യങ്ങളില്ലാത്തതാണ്. அதிக വസതികൾ இல்லாத வீடுகள். അനേക നമ്മുടെ വിശ്വാസികളുടെ ഭവനങ്ങൾ, സുവിശേഷന്മാരുടെ ഭവനങ്ങള് വെള്ളത്താൽ മുങ്ങപ്പെട്ടിരിക്കുകയാണ്. ஆனால் அநேக விசுவாசிகளுடைய வீடுகள், நம்முடைய சுவிசேஷகருடைய வீடுகள் எல்லாம் தண்ணீரிலே மூழ்கி இருக்கின்றது. പ്രത്യേകം അവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. അവരുടെ ആവശ്യങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ദൈവഹിതമെങ്കിൽ അടുത്ത ഒരാഴ്ച കൂടി ഞാൻ ഇവിടെ ഉണ്ട്. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஒரு வாரம் கூட நான் இங்கே இருப்பேன். ഞാൻ ദൈവം അനുവദിച്ചാൽ 3-ാം തീയതി തിരിച്ചു പോകണമെന്നാണ് ആഗ്രഹിക്കുന്നത്. கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய 3-ஆம் தேதி இங்கே இருந்து திரும்பி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். എന്റെ കുഞ്ഞുങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. മൂത്ത മകൾ ഫേബ ബികോം ഫൈനൽ ഇയർ ആണ്. என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். மூத்த மகள் ஃபேபா, அவர்கள் பிகாம் ஃபைனல் இயர் படித்து வருகிறார்கள். ഇളയ മോള് ഗ്രേസ്, അവള് 11-ാം ക്ലാസ്സിൽ പഠിക്കുന്നു. இளைய மகள் கிரேஸ், அவர்கள் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார்கள். വൈഫിന്റെ പേര് സിന്ധു എന്നാണ്. ഞങ്ങളെ കുടുംബമായിട്ട് ഞങ്ങളെ ഓർത്ത് പ്രാർത്ഥിക്കണം. மனைவியுடைய பெயர் சிந்து. ஆகவே நீங்கள் அனைவரும் குடும்பமாக எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க വളരെ வேண்டும். അനുഗ്രഹീതമായി കർത്താവ് ഞങ്ങളെ ഉപയോഗിക്കുന്നു, ഞങ്ങളെ നടത്തുന്നു, സൂക്ഷിക്കുന്നതിനായിട്ട് ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. மிக ஆசீர்வதிக்கப்பட்ட முறையிலே கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார், பராமரித்து வருகிறார், இங்கே வைக்கிறார் என்பதை நினைத்து மிகவும் நன்றி சொல்கிறேன். വേദപുസ്തകം പഠിക്കുകയും ധ്യാനിക്കുകയും ചെയ്യുമ്പോൾ നമ്മൾ മനസ്സിലാക്കുന്നത്, வேத புத்தகத்தை படிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் நாம் புரிந்து கொள்கின்ற விஷயம் என்னவென்றால், ദൈവ ഭക്തന്മാർക്ക് യാതൊന്നിനും കുറവില്ല. தேவனுடைய பக்தி உள்ளவர்களுக்கு எந்த விதமான குறைவும் இல்லை. നീതിമാന്മാരെ ദൈവം സംരക്ഷിക്കുന്നു. நீதிமான்களை கர்த்தர் பாதுகாக்கிறார், பராமரிக்கின்றார். നമ്മൾ ദൈവഭയമുള്ളവരായി, நாம் தேவ பயம் உள்ளவர்களாக, അറിഞ്ഞ സത്യത്തിന് വേണ്ടി നിൽക്കുന്നവരായിരുന്നാൽ, அறிந்து கொண்ட சத்தியத்திற்கு ஏதுவாய் நிற்கக்கூடியவர்களாக ദൈവം നമ്മളെ സൂക്ഷിക്കുമെന്നുള്ളതിന് യാതൊരു സംശയമില്ല. தேவன் நம்மை பாதுகாப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. കഴിഞ്ഞ 25 വർഷമായി നോർത്ത് ഇന്ത്യയിൽ, ബീഹാറിൽ ദൈവം ഞങ്ങളെ സൂക്ഷിച്ചു. கடந்த 25 ஆண்டு காலமாக பீகாரிலே எங்களை கர்த்தர் பராமரித்து பாதுகாத்து തുടർന്നും ദൈവത്തിന്റെ കരുതലിനായിട്ട് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കണമെന്ന് അപേക്ഷിക്കുന്നു. தொடர்ந்து தேவனுடைய கரிசனைக்காக நீங்கள் அனைவரும் ஜெபிக்குமாறு, നിങ്ങളുടെ പ്രാർത്ഥനയ്ക്കായി, സഹകരണത്തിനായി എല്ലാത്തിനും നന്ദി കരയേറ്റുന്നു. உங்களுடைய ஜெபத்திற்காக, உங்களுடைய ஆதரவுக்காக நான் அனைவருக்கும் உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ദൈവവചനത്തിൽ നിന്ന് കർത്താവായ യേശു ക്രിസ്തു പറഞ്ഞ മെയിനായ രണ്ട് കാര്യങ്ങൾ നിന്ന് ചില കാര്യങ്ങൾ ചിന്തിച്ച് വേഗത്തിൽ ഇരിപ്പാനാണ് ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. വേദവചനത്തിൽ ആண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கக்கூடிய இரண்டு பிரதானமான விஷயங்களும் அதனோடு இணைந்திருக்கின்ற എല്ലാവർക്കും സുപരിചിതമായ ഒരു വേദഭാഗമാണ് ഞാൻ ഇന്ന് ധ്യാനിപ്പാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. அதிக அறிமுகமா இருக்கக்கூடிய வேத பகுதி தான் இந்த காலையிலும் உங்களோட கூட சேர்த்து தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். മത്തായിയുടെ സുവിശേഷം 5-ാം അധ്യായം, மத்தேயு சுவிசேஷம் 5-ஆம் அதிகாரம், അതിന്റെ 13 മുതൽ 16 വരെയുള്ള വാക്യങ്ങൾ മാത്രം വായിപ്പാനാണ് ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. அதனுடைய 13 முதல் 16 വരെ இருக்கின்ற வேத வசனத்தை நான் தியானித்து வாசிக்கிறேன். 13-ാം വാക്യം ഇങ്ങനെ വായിക്കുന്നു. 13வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். നിങ്ങൾ ഭൂമിയുടെ ഉപ്പാകുന്നു, ഉപ്പ് കാരമില്ലാതെ പോയാൽ അതിന് എന്തുകൊണ്ട് രസം വരുത്താം? நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? പുറത്ത് കളഞ്ഞിട്ട് മനുഷ്യർ ചവിട്ടുവാനല്ലാതെ യാതൊന്നിനും കൊള്ളുകയല്ല. வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ഉപ്പ് എല്ലാവർക്കും സുപരിചിതമായ ഒരു വസ്തുവാണ്. உப்பு என்பது நம்ம எல்லாருக்கும் நன்றா அறிமுகம் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. നിങ്ങൾ ഭൂമിയുടെ ഉപ്പാകുന്നു. கர்த்தர் சொல்லும்போது நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்கிறார். എന്തുകൊണ്ടാണ് ഈ കർത്താവ് ഈ ഉപമ അല്ലെങ്കിൽ സിദ്ധാന്തം ഇവിടെ പറയുവാനിടയായത്? கர்த்தர் ஏன் இந்த குறிப்பிட்ட உவமை அல்லது இருக்கக்கூடிய அர்த்தத்தை இங்கே சொல்லுகிறார்? ലോകത്തിൽ അല്ലെങ്കിൽ നമുക്ക് എല്ലാവർക്കും ഉപ്പിനെ മാറ്റി നിർത്തി യാതൊരു ആഹാരവും ഉണ്ടാക്കുവാൻ കഴിയില്ല. இந்த பூமியில நாம் வாழும் நேரத்திலே இந்த உப்பை நாம் விலக்கி வைத்து നമ്മുടെ ആഹാരത്തിലെ പ്രധാനപ്പെട്ട ഒരു വസ്തുവാണ് ഉപ്പ്. நம்முடைய உணவிலே மிக பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் உப்பு என்பது. കർത്താവറിയാണ് നിങ്ങൾ ഭൂമിയുടെ ഉപ്പാകുന്നു. கர்த்தர் சொல்லும்போது நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்கிறார். എന്തുകൊണ്ടാണ് ഇങ്ങനെ പറഞ്ഞത്? எது நிமித்தமாக அவர் இப்படி சொன்னார்? ഉപ്പ് നമ്മള് പല കാര്യങ്ങളിലും നമ്മൾ ഉപയോഗിക്കുന്നു. உப்பானது நாம் அநேக பொருட்களிலே நாம் பயன்படுத்துகின்றோம். ഉപ്പ് രുചി വരുത്തുന്നു. உப்பு ருசி ஏற்படுத்துகின்றது. മെഡിസിൻ ആയിട്ട് ഉപയോഗിക്കുന്നു. அதை മരുന്നാக பயன்படுத்துகிறார்கள். വളമായിട്ട് ഉപയോഗിക്കുന്നു. அதை പിന്നെയും அதே ஒரு உரமாக பயன்படுத்துகிறார்கள். அநேக காரியங்களுக்கு வேண்டி നമ്മൾ ഉപയോഗിക്കുന്നുണ്ട്. அநேக விஷயங்களுக்காக அந்த உப்பை நாம் பயன்படுத்துகின்றோம். കർത്താവറിയാണ് നിങ്ങൾ ഭൂമിയുടെ ഉപ്പാകുന്നു. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். പ്രിയമുള്ളവരെ,
പ്രിയമാനവர்களே, നമ്മൾ അല്ലെങ്കിൽ ഇവിടെ അടുത്ത സെന്റൻസ് വായിക്കുന്നു, ആ ഉപ്പിന് രുചിയില്ലാതെ പോയാൽ ആ ഉപ്പ് കൊണ്ട് യാതൊരു പ്രയോജനമില്ല. அடுத்த வாக்கியம் சொல்லப்படும் பொழுது உப்பானது சாரமற்று போனால் அது எதினாலே சாரமாக்கப்படும் என்று கேட்கிறார். എന്നെ കേൾക്കുന്ന എന്റെ സഹോദരി സഹോദരന്മാരെ, என்னை கேட்கக்கூடிய என்னுடைய சகோதரரே சகோதரிகளே, കർത്താവ് നമ്മള് രുചിയില്ലാതിരുന്ന എന്നെയും നിങ്ങളെയും രുചിയുള്ള ഉപ്പാക്കി മാറ്റിട്ട് കർത്താവ് പറയാണ്, നിങ്ങൾ ഭൂമിയുടെ ഉപ്പാകുന്നു. ருசி இல்லாத இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து ரட்சித்து நம்மை ருசிகள் உப்பாக அவர் மாற்றி இருந்து அவர் இப்பொழுது வைத்திருக்கிறார். എന്നാൽ കേവലം നമ്മള് അല്ലെങ്കിൽ ഒരു വിശ്വാസി അല്ലെങ്കിൽ രക്ഷിക്കപ്പെട്ട ദൈവവൈതല് എന്ന് പറഞ്ഞതുകൊണ്ട് മാത്രം കാര്യമില്ല. சாதாரணமாக ரட்சிக்கப்பட்டோம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வது நிமித்தமாக அதனுடைய அர்த்தம் அல்ல. നമ്മളിവിടെ അല്ലെങ്കിൽ നമ്മള് ലേഖനങ്ങൾ വായിക്കുമ്പോൾ, நாம் நிருபங்களை வாசிக்கும் பொழுது അപ്പോസ്തലനായ പൗലോസ് அப்போஸ்தலனாகிய பவுல் സഭകൾക്ക് എഴുതുമ്പോൾ സഭ വിശ്വാസികളോട് പറയുന്ന അനേക കാര്യങ്ങള് നമുക്ക് പഠിക്കുവാൻ നിങ്ങൾ പഠിച്ചിട്ടുണ്ടായിരിക്കും. சபை விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது அவர்களுக்கு சொல்லும் பொழுது நாம் வாசிக்கின்றோம். കേവലം നമ്മളൊരു വിശ്വാസി എന്ന് പറഞ്ഞത് കൊണ്ട് മാത്രമല്ല, சாதாரண ஒரு விசுவாசி என்று நம்மை நாமே சொல்லிக் கொள்வது என்பது மட்டுமல்ல, നമ്മുടെ ആ വിശ്വാസിയുടെ അല്ലെങ്കിൽ ഒരു ദൈവവിധലിന്റെ ഗുണത്തെ പ്രകടിപ്പിക്കുന്ന ഒരു യാഥാർത്ഥ വിശ്വാസിയായിരിക്കണം. ஒரு விசுவாசி என்ற முறையில் அல்லது தேவனுடைய பிள்ளை என்ற முறையிலே அதற்கேற்றவனமாக இருக்கின்ற குணாதிசயத்தை வெளிப்படையாக காண்பிக்க வேண்டும். സപ്പോസ് നിങ്ങൾ ഒരു 10 കിലോ ഉപ്പ് വാങ്ങി വീട്ടിൽ വെച്ചു, ஒருவேளை நீங்க 10 கிலோ உப்பை வாங்கி எங்கள் வீட்டில் வைத்தீர்கள் என்றால், ഉപ്പിന് യാതൊരു ഗുണമില്ല എങ്കിൽ, அந்த உப்புக்கு எந்த விதமான ருசியும் இல்லை என்றால், അതിന് മുടക്കിയ ആ വിലയും അത് ഇരിക്കുന്ന സ്ഥലവും എല്ലാം വേസ്റ്റ് ആണ്. அதற்கு ஏதுவாக செலவிட்ட பணமும் அதற்கு வைக்கப்பட்ட இடமும் அது வீணாய் போய்விடும். എന്നെ കേൾക്കുന്ന എന്റെ ദൈവജനമേ, என்னை கேட்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே, എന്റെയും നിങ്ങളുടെയും വിശ്വാസ ജീവിതം എങ്ങനെയാണ്? என்னுடைய உங்களுடைய விசுவாச வாழ்க்கை നിങ്ങൾ ഭൂമിയുടെ ഉപ്പാകുന്നു. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் ഉപ്പ് சொல்கிறார். കാരമില്ലാതെ പോയാൽ, உப்பு சாரமற்று போகுமானால் യാതൊരു കൊണ്ടും രുചി വരുത്തുവാൻ കഴിയില്ല. எவ்விதமான ஒரு ருசி அதன் மூலமா ஏற்படாது. എന്റെയും നിങ്ങളുടെ വിശ്വാസ ജീവിതത്തിൽ, என்னுடைய உங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு അല്ലെങ്കിൽ കർത്താവിന്റെ സ്വഭാവത്തെ പ്രകടിപ്പിക്കുവാൻ കഴിയുന്നില്ല എങ്കിൽ, அல்லது கர்த்தருடைய சுவாபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி காண்பிக்க முடியாதிருக்குமானால், നമ്മുടെ വിശ്വാസ ജീവിതം വ്യർത്ഥമാണ്. நம்முடைய விசுவாச வாழ்க்கையானது வீணானது. ഇവിടെ ഉപ്പ് നമ്മള് പല ആവശ്യങ്ങൾക്ക് വേണ്ടി ഉപയോഗിക്കുന്നു. உப்பானது நாம் பல தேவைகளுக்காக நாம் பயன்படுத்துகின்றோம். രുചി പകരുന്നു, அது ருசி தருகின்றது. ഞാനൊന്ന് ഓർപ്പിക്കട്ടെ, ஞாபகப்படுத்தட்டும். ഉപ്പ് നമ്മൾ ആഹാരത്തിലേക്ക് ഇടുമ്പോൾ, உப்பை நம்முடைய உணவிலே நாம் போடும் பொழுது അത് ആ ആഹാരത്തോട് ലയിച്ച് ചേരുകയാണ്. அது அந்த உணவோடு சேர்ந்து ஒன்றோடு இரண்டரை പിന്നെ ഉപ്പിനെ നമുക്ക് തിരികെ എടുക്കുവാൻ കഴിയുകയില്ല. பின்பு அதிலிருந்து உப்பை நாம் தனித்து பிரித்தெடுக்க இயலாது. ആ വസ്തു ആ ആഹാരത്തിൽ അത് ലയിച്ച് രുചി പകരുന്നതാണ്. அந்த உணவோடு இரண்டரை கலந்து அதற்கேதுவான உணவிற்கு ருசியை தருகின்றது. അപ്രകാരമാണോ എന്റെയും നിങ്ങളുടെ വിശ്വാസ ജീവിതം? உங்களுடைய என்னுடைய விசுவாச வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கின்றதா? ഒരുപക്ഷെ നമുക്ക് നമ്മുടെ വിശ്വാസ ജീവിതത്തില് ഇത്ര കാലങ്ങളായിട്ട് ഞാൻ ഒരു വിശ്വാസിയായി ജീവിക്കുന്നു എന്ന് പറയുവാൻ നിങ്ങൾക്ക് സാധിച്ചേക്കാം. இத்தனை காலங்களாக நான் விசுவாசியாக வாழ்வதற்கு என்னால் முடிந்தது என்று ஒருவேளை நீங்கள் சொல்ல முடியும். എന്നാൽ പ്രിയമുള്ളവരെ, ஆனால் பிரியமானவர்களே, ഉപ്പിനെ പോലെ இங்கே உப்பை போல നിങ്ങൾക്ക് രുചി പകരുവാൻ കഴിഞ്ഞിട്ടുണ്ടോ? உங்களுக்கு ருசியை கொடுக்க முடிந்திருக்கின்றதா? നിങ്ങളുടെ ജീവിതത്തില് ആ ഉപ്പിന്റെ രസം വന്നപ്പോൾ, உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த உப்பினுடைய சுவை வந்த ആ பொழுது രസത്തെ മറ്റുള്ളവർക്ക് പകർന്നു കൊടുക്കുവാൻ കഴിഞ്ഞിട്ടുണ്ടോ? அந்த சாரத்தை உங்களால் பிறருக்கு கொடுக்க முடிந்திருக்கின்றதா? ഉപ്പ് നമ്മളിവിടെ ഉപ്പിനെ കുറിച്ച് പഠിക്കുമ്പോൾ, இங்கே உப்பை குறித்து நாம் படிக்கும் பொழுது, ഉപ്പ് ലയിച്ച് മറ്റുള്ളതിനെ രുചിയുള്ളതാക്കി തീർക്കുന്നു. அந்த உப்பானது இரண்டரை கலந்து பிற பொருட்களுக்கும் அது சுவையை ഏത് தருகின்றது. ആഹാരത്തിലാണോ നമ്മൾ ഉപ്പ് ഇടുന്നത്, எந்த ஆகாரத்திலே அந்த உப்பை நாம் போடுகின்றோமோ ആ ആഹാരം രുചിയുള്ളതായി തീരുന്നു. அந்த ആഹാരமானது ருசியுள்ளதாய் மாறுகின்றது. എന്നെയും നിങ്ങളെയും കർത്താവ് വിളിച്ച് വേർതിരിച്ചിട്ട്, என்னையும் உங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனித்து பிரித்து அழைத்துக் கொண்டு, ഒരു രുചിയുമില്ലാതിരുന്ന എന്നെ எந்த விதமான ருசியும் இல்லாதிருந்த என்னுடைய എന്നെ வாழ்க்கையை രുചിയുള്ളതാക്കി തീർത്തിട്ട് ருசியுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றிவிட்டு എന്നോട് പറയുകയാണ്, என்னுடைய அவர் சொல்கிறார், നീ അല്ലെങ്കിൽ സുരേഷ് ഭൂമിയുടെ ഉപ്പാകുന്നു. இங்கே சுரேஷ் நீ பூமியினுடைய உப்பா இருக்கிறாய் என்று അത് சொல்கிறார். എന്തുകൊണ്ട്, എന്താണ് അതിന്റെ അർത്ഥം? മീനിങ് ഓഫ് ദാറ്റ് அதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கின்றது? എന്താണ് ആഗ്രഹിക്കുന്നത്? என்ன விரும்புகின்றார்? ഞാനായിരിക്കുന്ന സ്ഥാനം, நான் இருக்கக்கூடிய ഞാൻ இடத்திலே, ഉൾക്കൊണ്ടിരിക്കുന്ന സഭ, நான் உட்பட்டு ഞാൻ ஐக்கியப்படக்கூடிய சபை, ഉൾക്കൊണ്ടിരിക്കുന്ന സമൂഹം, நான் ஐக்கியப்படக்கூடிய ഞാൻ சமூகம், ഒരു വിശ്വാസിയായതുകൊണ്ട്, நான் ஒரு விசுவாசியானது ഞാൻ நிமித்தமாக, കർത്താവിനെ വിശ്വസിച്ചതുകൊണ്ട്, நான் கர்த்தரை ഞാൻ விசுவாசித்த വചനം പഠിക്കുന്നത് காரணத்தினாலே, കൊണ്ട്, நான் வசனத்தை ഞാൻ படிக்கின்ற വചനം പ്രസംഗിക്കുന്നത് காரணத்தினாலே, കൊണ്ട്, வசனத்தை பிரசங்கிக்கின்ற காரணத்தினாலே എന്നിൽ പകർന്നിരിക്കുന്ന രുചി
ഞാൻ പകർന്നവനായിരിക്കണം. என்னிலே பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுவையை நான் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். മാത്രമല്ല அது மட்டுமல்ல, മറ്റുള്ളത് രുചിയുള്ളതായി തീരണം. மற்றவைகளும் இதன் மூலமாய் ருசியுள்ளதாய் மாற வேண்டும். ഞാൻ മെഴുകുതിരി നമുക്ക് എല്ലാവർക്കും പരിചിതമാണ്. நம்ம எல்லாருக்கும் மெழுகுவர்த்தி நன்றாய் தெரியும் அல்லவா? നമ്മൾ വീട്ടില് ലൈറ്റ് പോകുമ്പോൾ മെഴുകുതിരി കത്തിച്ചു நம்முடைய വെക്കാറുണ്ട്. வீட்டிலே விளக்கு பணையும் பொழுது நாம் மெழுகுவர்த்தியை നിങ്ങൾ മെഴുകുതിരിയെ பயன்படுத்துகிறோம். ശ്രദ്ധിച്ചു നോക്കിയാൽ நீங்கள் மெழுகுவர்த்தியை கவனித்து பார்க்கும் பொழுது കുറച്ച് കത്തിച്ച് 1 മണിക്കൂർ കഴിയുമ്പോൾ கொஞ்சம் அதனை பற்ற வைத்து 1 மணி நேரம் ஆகும் பொழுது ആ മെഴുകുതിരി அந்த പകുതിയായിരിക്കും. மெழுகுவர்த்தியானது பாதியாய் போய்விடும். പിന്നെ നോക്കുമ്പോൾ பின்பதாக அதனை பார்க்கும் பொழுது അത് മുഴുവനായി തീർന്നിരിക്കുന്നത് அதை കാണാം. முழுவதுமாக அது தீர்ந்து பிரியமுள்ளவரே, பார்க்க முடியும். பிரியமானவர்களே, മെഴുകുതിരിയെ പോലെ നമ്മളെ ദൈവമാക്കി വെച്ചിരിക്കുകയാണ്. மெழுகுவர்த்தி போல தேவன் நம்மை மாற்றி வைத்திருக்கின்றார். വെളിച്ചത്തെ പകരുവാൻ വേണ്ടി, வெளிச்சத்தை பகிர்ந்து രുചിയെ கொடுக்கும்படியாக, പകരുവാൻ വേണ്ടി, இங்கே சுவையை பகிர்ந்து നമ്മൾ கொடுக்கும்படியாக, അറിഞ്ഞ സത്യത്തെ പകരുവാൻ വേണ്ടി, நாம் அறிந்திருக்கக்கூடிய சத்தியத்தை பகிர்ந்து നമ്മുടെ கொடுக்கும்படியாக, സാക്ഷ്യത്തെ വെളിപ്പെടുത്തുവാൻ വേണ്ടി நம்முடைய சாட்சியை நாம் சொல்லும்படியாக, എത്രയോ ധന്യരാണ് ഞാനും നിങ്ങളും. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக എനിക്ക് நீங்களும் நானும் இருக்கிறோம். ദുഃഖമായിട്ടുള്ള ഒരു കാര്യം എന്താണെന്ന് எனக்கு വെച്ചാൽ, துக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் ഈ என்னவென்றால், സത്യത്തെ അറിഞ്ഞ ശേഷം, இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட பின்பதாக, പിതാവിനെ രുചിച്ച ശേഷം, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ருசித்த பின்பதாக, ഒരു ദൈവമൈതലിന് ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு എങ്ങനെയാണ് எது நிமித்தமாக പിന്നെയും പഴയ ജീവിതം നയിക്കുവാൻ കഴിയുന്നത്? பழைய வாழ்க்கை அவனால் வாழ முடிகின்றது. അനേക വിശ്വാസികളെ എനിക്കറിയാം. அநேக விசுவாசிகளையும் நான் அறிந்திருக்கின்றேன். അനേക നല്ല പ്രാഗൽഭ്യരായ അനേക ദൈവദാസന്മാരെ നമുക്ക് அநேக தேவனுடைய திறமை படைத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அறிவேன். വിശ്വാസം വിട്ട് ത്യജിച്ച് അല്ലെങ്കിൽ നശിച്ചു പോയിരിക്കുന്നത്. விசுவாசத்தை விட்டு விலகி அவர்கள் பின்வாங்கி போயிருக்கிறார்கள். പലപ്പോഴും ഞാൻ എന്തുകൊണ്ട് ഇങ്ങനെ സംഭവിക്കുന്നു, எது நிமித்தமாக இப்படி நடக்கிறது என்று சொல்லி நானும் நினைத்ததுண்டு. എന്നിൽ പകർന്നിരിക്കുന്ന രുചിയെ കുറിച്ച് നമ്മൾക്ക് അറിയാതെ പോകുന്നു. என்னிலே பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ருசி, அந்த சுவையை நான் அறியாமல் போவதே എന്നിൽ காரணம். വന്നിരിക്കുന്ന ആ രുചി എന്താണെന്ന് നമ്മൾ മനസ്സിലാക്കണം. என்னிலே வந்திருக்கக்கூடிய சுவை என்ன என்பதை நான் புரிந்து வைத்திருக்க എന്തിനു வேண்டும். വേണ്ടിയാണ് എന്നിൽ ആ രുചി പകർന്നത് നമ്മൾ മനസ്സിലാക്കണം. எதற்காக அந்த சுவையை தேவன் எனக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார், എന്തിനാണ് എന്നിൽ ഈ രുചി പകർന്നതെന്ന് മനസ്സിലാക്കണം. எதற்காக என்னிலே அந்த சுவையை அவர் கர்த்தர் தந்திருக்கின்றார். അത് മനസ്സിലാക്കുന്ന ഒരു ദൈവവിതലാണ്, இதை புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு தேவனுடைய മനസ്സിലാക്കുന്ന பிள்ளைக்கு, ഒരു ദൈവ മകന് இதை புரிந்து வைத்திருக்கின்ற ஒரு தேவ பிள்ளைக்கு ആ രുചിയെ ഒരിക്കലും നഷ്ടപ്പെടുത്തുവാൻ കഴിയുകയില്ല. அந்த சுவை ஒருபோதும் அவனால் இழந்து போக ഞാൻ முடியாது. ദൈവത്തെ സ്തുതിക്കുകയാണ്. நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். 8 വയസ്സിൽ എന്റെ കർത്താവിനെ അറിയുവാൻ എനിക്കിടയായി. 8 வயதிலே என்னுடைய ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படி அறிந்து கொள்ளும்படி உதவியானது. ഇന്ന് എനിക്ക് 45 വയസ്സുണ്ട്. இன்றைக்கு எனக்கு 45 வயது. അറിഞ്ഞ അന്ന് മുതൽ அறிந்து கொண்ட அன்று முதற்கொண்டு ഇന്ന് വരെയും இன்று വரைக்கும் അതേ ശക്തിയോടുകൂടെ அதே பலத்தோட கூட നിൽക്കുവാൻ ദൈവം കൃപ ചെയ്യുന്നു. நிற்க கர்த்தர் உதவி செய்து എന്റെ வருகிறார். മുമ്പാകെ അനേകരെ ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്. எனக்கு முன்பதாக அநேகரை நான் വിശ്വാസം பார்த்திருக்கிறேன். വിട്ടു, விசுவாசத்தை விட்டு, സഭ വിട്ടു, சபையை விட்டு, വചനം ദൈവത്തെ വിട്ട് தேவனை விட்டு ലോക മനുഷ്യരായി ജീവിക്കുമ്പോൾ உலக மனுஷராக வாழும் பொழுது എന്നിൽ പകർന്നിരിക്കുന്ന ആ രുചി என்னிலே பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சுவையை അനേകർക്ക് പകരുവാൻ വേണ്ടി அநேகருக்கு அதனை பகிர்ந்து கொடுக்கும்படியாக ഇന്നും ദൈവം കൃപ ചെയ്യുന്നതിനായിട്ട് ഞാൻ ദൈവത്തെ என்னை സ്തുതിക്കുകയാണ്. தேவன் பயன்படுத்தி கிருபை அளித்ததற்கும் அவருக்கு நன்றி சொல்கிறேன். കാരണം എന്താണ്? காரணம் என்ன? നാം വേദവസ്തും പഠിപ്പിക്കുമ്പോൾ வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது എവിടെയാണോ താഴ്മയുള്ളത്, எங்கே தாழ்மை இருக்கின்றதோ, മത്തായിയുടെ സുവിശേഷത്തിൽ ഇതേ അധ്യായത്തിൽ നമ്മൾ വായിക്കുന്നുണ്ട്. மத்தேயு சுவிசேஷம் இதே பகுதியிலே வாசிக்கும் பொழுது ഉന്നതനായിരിക്കുന്ന ക്രിസ്തു, இங்கே உன்னதராக இருக்கக்கூடிய ஆண்டவர், മഹാനായിരിക്കുന്ന ദൈവം மகானாய் இருக்கக்கூடிய தேவன் എന്നെ ഓർത്തപ്പോൾ என்னை நினைவு கூர்ந்த பொழுது സകല മഹിമയും വെടിഞ്ഞ് சகல மகிமையையும் அவர் விட்டு എന്നെ വീണ്ടെടുക്കുവാൻ என்னை വേണ്ടി, மீட்கும்படியாக, എന്നെ മഹാനാക്കുവാൻ വേണ്ടി, என்னை பெரியவனாக എന്നെ மாற்றும்படியாக, ധന്യവാനാക്കുവാൻ என்னை വേണ്ടി, ஐஸ்வர்யவானாய் എന്നെ மாற்றும்படிக்கு, ഉയർത്തുവാൻ വേണ്ടി என்னை உயர்த்தும்படிக்கு ആണപ്പോൾ அவர் താഴ്ந்த நேரத்திலே ആ താഴ്മ നമ്മൾ പഠിക്കേണ്ടതിരിക്കുന്നു. அந்த தாழ்மையையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். പലപ്പോഴും വിശ്വാസികളായിരിക്കുന്നവര്, ഞാൻ ഓർക്കുക ഇവിടെ ഉള്ളവർ എങ്ങനെയാണെന്ന് എനിക്കറിയത്തില്ല, இங்க இருக்கின்ற விசுவாசிகள் எப்படி என்று தெரியவில்லை, ஆனால் பொதுவாக அவர்களை குறித்து நான் நினைக்கும் பொழுது ക്ഷമ എന്നുള്ളത് നമ്മുടെ ക്രിസ്ത്യ ജീവിതത്തിൽ വളരെ ആവശ്യമാണ്. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மன்னிப்பு என்பது மிக மிக ക്രിസ്തുവിന്റെ എല്ലാ முக்கியமாக സ്വഭാവത്തെയും ഉൾക്കൊള്ളുന്നവനാണ് വിശ്വാസി. இங்க கிறிஸ்துவனுடைய எல்லா சுபாவங்களையும் உட்கொண்டு அடக்கி வைத்திருப்பவன் தான் ஒரு விசுவாசி. അതാണ് ദൈവം ആഗ്രഹിക്കുന്നത്. அதைத்தான் தேவன் விரும்புகின்றார். പലപ്പോഴും ക്ഷമിക്കുവാൻ കഴിയാത്ത പോകുന്ന അനേക സഹോദരി സഹോദരന്മാരെ നമ്മൾ കാണുന്നു. பல நேரத்திலே மன்னிக்கவே இயலாது இருக்கக்கூடிய அநேக சகோதர சகோதரிகள் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கின்றோம். എന്നാൽ ഞാൻ ഓർക്കുന്നത്, ஆனால் நான் நினைவு கூறுவது ഞാൻ என்னவென்றால், ക്ഷമിക്കുവാൻ അല്ലെങ്കിൽ ക്ഷമിക്കുവാനും താഴുവാനും എന്നെ കടപ്പെടുത്തുന്നത് என்னை மன்னிப்பதற்கும் என்னை தாழ்மைப்படுத்துவதற்கும் என்னை கடமைப்படுத்துவது அல்லது என்னை உட்படுத்துவது எதுவென்று சொன்னால், ക്രൂസിലേക്ക് നോക്കുമ്പോൾ சிலுவை நோக்கி நான் பார்க்கும் பொழுது
എനിക്ക് വേണ്ടി വേദന സഹിച്ച, எனக்காக வேதனையை சகித்த, എനിക്ക് എന്റെ പാപത്തെ ക്ഷമിച്ച, எனக்கு என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கின்ற, എന്നെ വീണ്ടെടുത്ത என்னை மீட்டெடுத்த മഹാനായിരിക്കുന്ന ദൈവത്തെയോ കർത്താവിനെ നോക്കുമ്പോൾ மகானாயிருக்கின்ற தேவனையும் கர்த்தரையும் நான் நோக்கி பார்க்கும் பொழுது എന്റെ കൂട്ടു സഹോദരനോട് കൂട്ടു സഹോദരിയോട് ക്ഷമിക്കാതിരിക്കാൻ എനിക്ക് കഴിയും. என்னுடைய உடன் சகோதரனையும் சகோதரியை மன்னிக்க இயலாமல் என்னால் இருக்க முடியாது. அது நிமித்தமாகத்தான் രുചിയില്ലാതെ എന്നെ രുചിയുള്ളതാക്കി. ருசி இல்லாதிருக்கின்ற என் வாழ்க்கையை அவர் ருசியுள்ளதாக എന്റെ மாற்றுகிறார். ഉള്ളത്തിൽ വരുന്നതിന് മുമ്പ് ഞാൻ ലോക മനുഷ്യനായിരുന്നു. கிறிஸ்துவின் உள்ளத்திற்கு வருவதற்கு முன்பதாக நான் உலக மனுஷனாக இருந்தேன். യാതൊന്നും കൊള്ളാത്തവനായിരുന്നു. எதற்கும் எந்த தகுதியும் இல்லாதவனாக இருந்தேன். ആർക്കും വേണ്ടാത്തവനായിരുന്നു. எல்லாருக்கும் வேண்டாதவனாக இருந்தேன். എല്ലാവരും വെറുക്കപ്പെട്ടവനായിരിക്കാം. எல்லாராலும் வெறுக்கப்பட்டவனாக இருந்தேன். യാതൊരു ഒരു വെൽക്കം അല്ലെങ്കിൽ സ്വീകരണം ലഭിക്കാത്തവനായിരിക്കാം. எந்த விதமான ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாதவனாக, நன்மை இல்லாதவனாக இருந்தேன். ക്രിസ്തു ഉള്ളത്തിൽ വന്നപ്പോൾ, ஆனால் கிறிஸ்து உள்ளத்திலே ക്രിസ്തു வந்த ജീവിതത്തിൽ വന്നപ്പോൾ கிறிஸ்து ஜீவியத்திலே வந்த பொழுது ഞാൻ രുചിയുള്ളവനായി തീർന്നു. நான் ருசியுள்ளவனாக மாறினேன். അനേകർ സ്വീകരിക്കുവാനിടയായി. எங்கே அவனை ஏற்றுக்கொள்ளினால் അനേകർ ആ രസത്തെ പകർന്നു കൊടുക്കുവാൻ കർത്താവ് സഹായിക്കും. அந்த சுவையை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தார். അതാണ് കർത്താവ് പറയുന്നത്. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். നിങ്ങൾ ഭൂമിയുടെ ഉപ്പാകുന്നു. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். വിശ്വാസികളെ, விசுவாசிகளே, സഹോദരി സഹോദരന്മാരെ, சகோதர சகோதரிகளே, വളരെ താഴ്മയുടെ വിനയത്തോടെ ഞാൻ ഓർപ്പിക്കട്ടെ, மிகவும் தாழ்மையோடு உங்களிடத்தில் நான் விண்ணப்பித்து ആ கேட்கிறேன். ക്രിസ്തുവിന്റെ ആ രുചി നമുക്ക് പകർത്താൻ കഴിഞ്ഞില്ല. அந்த கிறிஸ்துவனுடைய சுவையை நம்மால் பகிர்ந்து கொடுக்க முடியாவிட்டால், ഇവിടെ പറയുന്നത് இங்கே നിങ്ങളുടെ சொல்லப்படுவது, എന്റെയും നിങ്ങളുടെയും ക്രിസ്തു ജീവിതം കൊണ്ട് യാതൊരു പ്രയോജനമില്ല. உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை கொண்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. നമ്മളെല്ലാവരും കർത്താവ് വേഗത്തിൽ വരും, കർത്താവിനെ എഴുന്നേൽക്കാൻ വേണ്ടി ഒരുങ്ങിയിരിക്കുന്നവരാണ്. நம்ம எல்லாரும் கர்த்தர் வேகமாக வருவார் என்பதை குறித்து நம்புகின்றோம். நம்ம எல்லாரும் ആ எழுந்திருக்க செய்வார் என்பதை நம்புகின்றோம். പ്രത്യാശയിൽ നമ്മൾ ജീവിക്കുന്നവരാണ്. அந்த நம்பிக்கையில நாம் ஜீவித்து வருகின்றோம். എന്നാലും ഞാൻ ഓർപ്പിക്കട്ടെ, ஆனால் ஒரு முறை கூட நான் നല്ല കാര്യമാണ്. அது ஒரு நல்ல விஷயம் தான். എന്നാൽ ஆனாலும் എന്നിലും നിങ്ങളിലും പകർന്നിരിക്കുന്ന ആ രുചി നമ്മൾ മറ്റുള്ളവർക്ക് പകരുന്നില്ല എങ്കിൽ, என்னிலும் உங்களிலும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ருசியை நாம் பிறரிடத்தில் என்ன பகிர்ந்து கொடுக்காதிருப்போம். ஆனால் നമ്മുടെ ക്രിസ്തു ജീവിതം വ്യർത്ഥമാണ്. இங்கே நாம் வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வீணானதே ஆகும். ഒറ്റ ജീവിതമേ ഉള്ളൂ എനിക്കും നിങ്ങൾക്കും. உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை மட்டுமே. മരണം ഏത് നിമിഷവും നമ്മളെ കവർന്നു പിടിക്കാം. மரணம் என் நேரத்தில் வேண்டுமானால் நம்மை வாரிக்கொண்டு போகலாம். എപ്പോഴായിരിക്കും എന്റെ മരണം എന്ന് എനിക്കറിയില്ല. என்னுடைய மரணம் எப்பொழுது என்று எனக்கு தெரியாது. എന്റെ മരണം എന്നെ വിളിക്കുന്നതിന് മുമ്പായിട്ട്, இங்கே நம்முடைய மரணம் நம்மை அழைப்பதற்கு முன்பதாக എനിക്ക് തീർക്കേണ്ടതായ ചില കാര്യങ്ങളുണ്ട്. நான் தீர்க்க வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. അതിലൊന്നാണ് ഇവിടെ പറഞ്ഞത്. അതിലെ ഒன்றைத்தான் ഇங்கே നിങ്ങൾ ഭൂമിയുടെ ഉപ്പാകുന്നു. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். ഞാൻ ആയിരിക്കുന്ന സ്ഥാനം അല്ലെങ്കിൽ ആയിരിക്കുന്ന കാലം, நான் இருக்கக்கூடிய இடம், நான் இருக்கக்கூடிய ആയുസ്, அல்லது என்னுடைய ஆயுசு நாட்கள், ഞാൻ അറിഞ്ഞ അല്ലെങ്കിൽ ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ടതിന് ശേഷം, அல்லது நான் ரட்சிக்கப்பட்டதனுடைய பின்பதாக എന്റെ ജീവിതത്തിൽ ഈ ഉപ്പിനെ പോലെ ഞാൻ ആകുന്നില്ല എങ്കിൽ, என்னுடைய வாழ்க்கையில இந்த உப்பாக நான் மாறாதிருப்பேன். ஆனால் വേദവസ്തു ദൈവവചനത്തിനെ കുറിച്ച് ഓർപ്പിക്കുന്നത്, வேத புத்தகம் தேவன் எனக்கு நினைவுபடுத்துவது என்னவென்றால், നമ്മുടെ ക്രിസ്തു ജീവിതം വ്യർത്ഥമാണ്. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பிரியமானவர்களே, വലിയ ദൗത്യമാണ് എന്നെയും നിങ്ങളെയും കർത്താവ് ഏൽപ്പിച്ചത്. உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் மிகப்பெரிய ஒரு கடமையை ஒப்படைத்து சென்றிருக்கிறார். അത് മനസ്സിലാക്കണമെങ്കിൽ, அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால், നമ്മുടെ പഴയ ജീവിതത്തെ നമ്മൾ എപ്പോഴും ഓർക്കണം. நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் நினைவு கூர்ந்து பார்க்க പഴയ வேண்டும். ജീവിതത്തെ ഓർക്കുമ്പോൾ, பழைய வாழ்க்கை நாம் நினைவு கூறும் பொழுது, ഇന്നുള്ള ജീവിതത്തെ നമ്മൾ തുലനം ചെയ്ത് നോക്കുമ്പോൾ, இன்றைக்கு இருக்கின்ற வாழ்க்கை அதோடு ஒப்பிட்டு நாம் ഞാൻ എത്രയോ ധന്യവാനാണ്, நாம் എത്രയോ ஆசீர்வதிக்கப்பட்டவராக ഞാൻ എത്രയോ இருக்கின்றோம், അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവനാണ്. எத்தனையோ ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கின்றோம். കാരണം എന്താണ്? காரணம் என்ன? എന്റെ വിദ്യാഭ്യാസമല്ല, என்னுடைய கல்வி அல்ல, എന്റെ സൗന്ദര്യമല്ല, என்னுடைய ഞാൻ சௌந்தரியம் அல்ல, ജനിച്ചു വളർന്ന സാഹചര്യമല്ല, நான் பிறந்து வளர்ந்த சூழல் அல்ல, എന്റെ ജോലിയല്ല, என்னுடைய வேலை அல்ல, എന്റെ സമ്പത്തല്ല. என்னுடைய പിന്നെ சம்பத்து കാരണം அல்ல. എന്താണ്? இதனுடைய காரணம் என்ன? എന്നിൽ കർത്താവ് കടന്നു വന്നു, என்னில் ஆண்டவர் கடந்து வந்து ഞാൻ രുചിയുള്ളവനായി തീർന്നു. என்னை ருசியுள்ளவனாக மாற்றினார். പ്രിയമുള്ളവരെ, பிரியமானவர்களே, പൗലോസ് പറയുന്നത്, பவுல் சொல்லுகின்றார், എനിക്ക് പ്രശംസിപ്പാനുള്ളത് எனக்கு மேன்மை பாராட்டுவது എന്നിലുള്ള യാതൊന്നിലുമല്ല, என்னில் இருக்கின்ற எதுவிலும் அல்ல, എന്നിൽ വന്ന ക്രിസ്തുവിലാണ് എനിക്ക് எனக்கு வந்திருக்கின்ற പ്രശംസിപ്പാനുള്ളത്. கிறிஸ்துவிலே நான் மேன்மை பாராட்டுவேன் என்கிறார். അതിൽ മാത്രമായിരിക്കണം എന്റെയും നിങ്ങളുടെയും അല്ലെങ്കിൽ ഞാനും നിങ്ങളും പ്രശംസിക്കേണ്ടത്. நீங்களும் நானும் மேன்மை பாராட்டுவது. ഞാനൊരു ദൈവവൈതലായിത്തീർന്നത് എത്രയോ ധന്യവാനാണ്. நான் தேவனுடைய பிள்ளையாக மாறினது எவ்வளவோ ஐஸ்வர்யமான. പലപ്പോഴും നമ്മൾ അനേകർ അത് മനസ്സിലാക്കാതെ പോകുന്നു. அநேக நேரத்தில் அநேக நபர்கள் அதனை குறித்து புரிந்து கொள்வது. ഒരു ദൈവവൈതലാണെന്ന് പറയുവാൻ മടിക്കുന്ന അല്ലെങ്കിൽ അങ്ങനത്തെ ഒരു സമയത്താണ് ഞാൻ നിങ്ങളും കടന്നു ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்பதை குறித்து சொல்வதற்கு அதிக தயக்கம் உள்ள ஒரு காலகட்டத்தில் நாம் ஜீவித்து வருகிறோம். കേരളത്തിൽ നല്ല സഭയിൽ ജനിച്ചു വളർന്നവരായിരിക്കാം. இங்க കേരളത്തിലെ நல்ல ஒரு சபையிலே பிறந்து வளர்ந்தவர்களாக இருக்கலாம். നല്ല ആത്മീയ ശിക്ഷണം ലഭിച്ചവരായിരിക്കാം. நல்ல ஆவிக்குரிய கல்வியை பெற்றுக்கொண்டவராக இருக்கலாம். പഠനത്തിനായിട്ട്, படிப்புக்காக, ജോലിക്കായിട്ട്, வேலைக்காக വലിയ വലിയ സിറ്റികളിലേക്ക് പോകും. பெரிய பெரிய நகரங்களுக்கு அவர்கள் செல்லும் അവിടുത്തെ பொழுது സാഹചര്യത്തിന് അനുസരണമായിട്ട് அங்க இருக்கின்ற சூழலுக்கு ஏற்றவண்ணமாக ஒத்த வேஷம் தரித்து അറിഞ്ഞ
സത്യം, அறிந்து கொண்ட சத்தியம், അല്ലെങ്കിൽ നമ്മളെ എന്തിനു വേണ്ടി നമ്മളെ വിളിച്ചു വേർതിരിച്ചു, அல்லது எதற்காக நாம் அழைத்து பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை എല്ലാം മറന്ന് எல்லாவற்றையும் மறந்து போய்விட்டு ആ ദൈവത്തെ അപമാനിക്കുന്ന രീതി പോകുന്ന അനേകരെയാണ് നമ്മൾ കാണുന്നത്. அந்த தேவனுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் வகையிலே வாழக்கூடிய அநேகரை நாம் அறிந்திருக்கிறோம். കാരണം എന്താണ്? காரணம் என்ன? പറയുന്നത് എന്നിൽ പകർന്നിരിക്കുന്ന രുചി നമ്മൾ അതിന്റെ ഗൗരവത്തെ നമ്മൾ മനസ്സിലാക്കണം. എന്നിലെ പകർന്നു കൊടുക്കപ്പെട്ടുള്ള அந்த ருசியை நான் மறந்து போய் ஜீவித்து வருகிறேன் என்பதாகும். എന്നാൽ കോയമ്പത്തൂരുള്ള സഹോദരി സഹോദരന്മാരോട് ഞാൻ ഓർപ്പിക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നത്, ஆனால் கோவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நான் நினைவுபடுத்துவது, നമ്മൾ പകർന്നിരിക്കുന്ന രുചി ഒരിക്കലും നഷ്ടപ്പെടുത്തരുത്. நம்மிலே பகிர்ந்து கொடுக்கப்பட்டுள்ள அந்த ருசியை ஒருபோதும் ഒരുപക്ഷേ കർത്താവ് വന്നാല്, ஒருவேளை கர்த்தர் வருவார், അല്ല എന്റെ മരണമാണെങ്കിലും, அல்லது என்னுடைய மரணமாக இருக்குமானால் അതിന് ഒരു വ്യത്യാസം വരുവാൻ പാടില്ല. அதில் எந்த விதமான வித்தியாசத்தையும் എന്നാൽ അനേകരുടെ രുചി നഷ്ടപ്പെട്ട സാഹചര്യമാണ് നമ്മൾ കാണുന്നത്. അനേകരുടെ வாழ்க்கையினுடைய சுவையானது எழுந்து போயிருக்கின்ற കാരണം என்ன? രക്ഷിക്കപ്പെട്ടു, വളരെ ആക്റ്റീവാണ്, മികപ്പെரிய ഒരു തീവ്രമായ സന്തോഷമാണ്, മികപ്പെரிய ഒരു സന്തോഷം. ചില വർഷങ്ങൾ കഴിഞ്ഞു, ചില വർഷങ്ങൾ കഴിഞ്ഞു, ചില നാட்கள் കഴിഞ്ഞു, കാണുന്നത് എന്താണ്? നാം பார்ப்பது என்ன? ആ സന്തോഷമില്ല, அந்த சந்தோஷம் இல்லை, ആ ആകാംക്ഷയില്ല, அந்த மிகப்பெரிய பேராவல் இல்லை. പിന്നെ എന്താണ്? பின்பதாக என்ன? പലപ്പോഴും സഭയ്ക്ക് വരും, அப்பொழுது சபைக்கு வருவோம், പിന്നെ ധീരെ നമ്മൾ നോക്കുമ്പോൾ ആത്മീയമായ മുരടിപ്പ്, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய விதத்திலே நாம் முறிந்து போனவர்களாக இருக்கிறோம். അതുകൊണ്ടാണ് കർത്താവ് പറഞ്ഞത്, அது நிமித்தமாக ஆண்டவர் சொல்கிறார், നിങ്ങൾ ഭൂമിയുടെ ഉപ്പാകുന്നു. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். ഉപ്പ് കാരമില്ലാതെ പോയാൽ, உப்பு அதற்கான சாரத்தை இழந்து போகுமானால், അതിനെ വേറെ ഒന്നിനെ കൊണ്ട് രുചി വരുത്തുവാൻ കഴിയും, அதை வேறு எதையும் பயன்படுத்தி അത് വേസ്റ്റ് ആണ്. அது വീணானது. പ്രിയമുള്ളവരെ, എന്നെയും നിങ്ങളെ രുചിയുള്ളവരാക്കി തീർത്തു. உங்களை மென்னையும் கர்த்தர் ருசியுள்ளவராக மாற்றியிருக்கிறார். എപ്പോൾ വരെയാണ്? எப்பொழுது வரை? കർത്താവിന്റെ വരവ് വരെയും, അല്ല നമ്മുടെ മരണം വരെയും. കർത്തരുടെ വരുകை പര്യന്തം அல்லது നമ്മുടെ മരണം വരെയും. വലിയൊരു ഉത്തരവാദിത്വം, ദൗത്യമാണ്, അല്ലെങ്കിൽ വലിയൊരു റെസ്പോൺസിബിലിറ്റിയാണ് എന്നിൽ നിങ്ങളും കർത്താവ് തന്നിരിക്കുന്നത്. எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். രണ്ടാമതായി ഞാൻ ഓർപ്പിക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു, இரண்டாவதாக நான் நினைவுபடுத்துவது, രണ്ടാമത്തെ കാര്യം കർത്താവ് പറഞ്ഞത്, നിങ്ങൾ ലോകത്തിന്റെ വെളിച്ചമാകുന്നു. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லியிருப்பது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். എന്താണ് അങ്ങനെ പറഞ്ഞത്? அப்படி சொன்னதனுடைய காரணம் என்ன? നിങ്ങൾ ലോകത്തിന്റെ വെളിച്ചമാണ്. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ഗലാത്യ ലേഖനം നമ്മൾ വായിക്കുമ്പോൾ, ഗലാത്യ നിരുപത്തിനെ വാസിക്കും பொழுது, അന്ധകാരത്തിലായിരുന്നു ഞാനും നിങ്ങളും, நீங்களும் நானும் பாவத்தினுடைய அந்தகாரத்திலே ജീവിத்திருந்தோம். പത്രോസിന്റെ ലേഖനം 2-ാം അധ്യായം വായിക്കുമ്പോൾ, பேதுரு நிருபம் 2-ാം അധ്യായத்தை വാസിക്കും பொழுது, പ്രകാശത്തിലേക്ക് നമ്മളെ വിളിച്ചിരിക്കുന്നു. ആശ്ചര്യமான ഒളിയിനടുത്ത് നമ്മെ வரவழைத்திருக்கிறார். റെസ്പോൺസിബിലിറ്റി എന്താണ്? நம்முடைய பொறுப்புகள் என்ன? അവന്റെ സൽഗുണങ്ങളെ ഘോഷിക്കുവാൻ വേണ്ടിയാണ് എന്നെയും നിങ്ങളെയും വിളിച്ചിരിക്കുന്നത്. உங்களையும் என்னையும் அழைத்திருப்பதனுடைய காரணம் என்னவென்றால், அவரை വിളിച്ചത് எங்கே இருந்து நம்மை அழைத்திருக்கிறார்? ഞാനും നിങ്ങളും അന്ധകാരത്തിലായിരുന്നു, நீங்களும் நானும் അന്ധകാരത്തിலே ജീവിച്ചിരുന്നു. നിങ്ങൾ ലോകത്തിന്റെ വെളിച്ചമാണ്, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று വെളിച്ചമായിരിക്കുന്ന കർത്താവ് എന്നിൽ വന്നപ്പോൾ അന്ധകാരമായിരുന്ന സുരേഷ് വെളിച്ചമായി തീർന്നു. வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் தாமே அந்தகாரமாயிருந்த சுரேஷுடைய வாழ்க்கையிலே பிரவேசித்த பொழுது இருளாக இருந்த என்னுடைய வாழ்க்கையானது வெளிச்சமாய் மாறியது. അപ്പോൾ എന്റെ ഉത്തരവാദിത്വം എന്താണ്? അപ്പോൾ என்னுடைய கடமை என்ன? അന്ധകാരത്തിൽ ഇരിക്കുന്നവരെ വെളിച്ചത്തിലേക്ക് നടത്തുക വലിയൊരു ദൗത്യമാണ് എന്നെ പരമേൽപ്പിച്ചിരിക്കുന്നത്. അന്ധകാരത്തിൽ இருக்கக்கூடிய நபர்களை நான் வெளிச்சத்துக்கு நேராய் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய கடமையாக இருக்கின்றது. എത്ര പേര് ഈ സത്യത്തെ മനസ്സിലാക്കുന്നുണ്ട്? எத்தனை நபர்கள் இந்த சத்தியத்தை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம்? എത്ര പേരാണ് ഈ സത്യത്തിന് അനുസരണമായി അവരുടെ ജീവിതത്തെ ക്രമീകരിക്കുന്നത്? எத்தனை பேர் இந்த சத்தியத்துக்கு ஏதுவாய் தங்களுடைய வாழ்க்கையை கீழ்ப்படிந்து ജീവിக்கிறவர்களாக இருக்கிறோம்? നിങ്ങൾ ലോകത്തിന്റെ വെളിച്ചമാകുന്നു, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். പട്ടണം മറഞ്ഞിരിപ്പാൻ പാടില്ല, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. വിളക്ക് കത്തിച്ചാരും പറയും കീഴിൽ വെക്കുന്നതല്ല, விளக்கை கொளுத்தி மரக்காலிலே மூடி வைக்க மாட்டார்கள். പിന്നെ എന്താണ് ചെയ്യുന്നത്? பின்பு என்ன செய்வார்கள்? തണ്ടിന്മേൽ ഉയരത്തിലാണ് വെക്കുന്നത്. அதை விளக்கு தண்டின் மேல் அதை ഉയരത്തിൽ വിളക്ക് കത്തിച്ചു വെക്കുന്നത്. இதற்காக உயரத்தை விளக்கை பற்ற வைக்கிறார்கள். ആ റൂം അല്ലെങ്കിൽ ആ പട്ടണം, ആ ഏരിയ മുഴുവനും വെളിച്ചം പകരണം. அந்த பட்டணம் முழுவதுமாக அல்லது அங்க இருக்க வேண்டிய இடம் முழுவதுமாக வெளிச்சத்தால் நிறையப்பட வேண்டும். പ്രിയമുള്ളവരെ, പ്രിയമാനവர்களே, പാപത്തിൻ്റെതായ ചെളിയില് താണു കിടന്ന എന്നെയും നിങ്ങളെയും കർത്താവ്, അല്ലെങ്കിൽ പാപത്തിന്റെ അന്ധകാരത്തിലിരുന്ന എന്നെയും നിങ്ങളെയും ഉയർത്തി ദൈവം വെളിച്ചം പകർന്ന് നമ്മളെ മലമേൽ നിർത്തി വെച്ചിരിക്കുകയാണ്. பாவத்தினுடைய சேற்றிலே உழன்று போயிருந்த உங்களையும் என்னை ஆண்டவர் தாமே நம்மை மேலே எழுப்பச் செய்து மேலே எடுத்து நம்ம இன்றைக்கு மலையின் மேல் அமரச் செய்திருக்கின்றார். എന്നാൽ ഇന്ന് അനേകരുടെ വെളിച്ചം മങ്ങിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. இன்றைக்கு അനേകരുടെ വെളിച്ചമാனது മങ്ങിக் கொண்டிருக்கிறது. അനേകര് ഇപ്പോ ഈ ഹോൾ മുഴുവനും നല്ല വെട്ടമാണ്. இங்க அந்த அறை முழுவதுமாக நல்ல வெளிச்சமாக இருக்கிறது. കാരണം എന്താണ്? காரணம் என்ன?
ലൈറ്റ് മുഴുവനും இங்க കത്തിയിരിക്കുകയാണ്. இருக்கின்ற எல்லா லைட்டும் எரியுது. എല്ലാവരെയും നന്നായിട്ട് കാണാൻ കഴിയും. எல்லாரும் நன்றாய் பார்க்க முடிகிறது. എന്തുകൊണ്ടാണ്? எது நிமித்தமாக? ലൈറ്റ് കത്തുന്നത് കൊണ്ട്. லைட் எரியுது. ഒരു സെക്കൻഡ് ലൈറ്റ് നിർത്തിയാൽ എന്താണ്? ஒரு செகண்ட் லைட் நாம் நிறுத்தணும்னா എല്ലാം எல்லாம் അന്ധകാരത്തിലാണ്. இருளாக இருக்கும். പ്രിയമുള്ളവരെ, பிரியமானவர்களே, ഞാനും നിങ്ങളും അന്ധകാരത്തിലായിരുന്നു. நீங்களும் நானும் அந்தகாரத்துல இருந்தோம். അന്ധകാരത്തിലായിരുന്ന എന്നെയും നിങ്ങളെ വെളിച്ചത്തിലേക്ക് കൊണ്ടുവന്നു. அந்தகாரத்துல இருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் வெளிச்சத்துக்கு കർത്താവ് அழைத்து പറയാണ്, கொண்டு നിങ്ങൾ வந்தார். ലോകത്തിന്റെ വെളിച്ചമാണ്. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். എത്രയോ ധന്യമാണ്, இது எவ்வளவு എത്രയോ ஆசீர்வதிக்கப்பட்டது. സൗഭാഗ്യമാണ് എനിക്ക് നിങ്ങൾക്ക് ദൈവം നൽകിയിരിക്കുന്നത്. உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கின்ற இந்த மிகப்பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. എത്ര ഉന്നതമായിരിക്കുന്ന പദവിയാണ് ദൈവം തന്നിരിക്കുന്നത്. எவ்வளவு உன்னதமாக இருக்கின்ற பதவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். ഞാൻ നിങ്ങൾ ആഗ്രഹിക്കുന്ന പദവി എന്താണ്? ஆனால் நீங்களும் நானும் விரும்பக்கூடிய பதவி என்ன? ഞാനൊരു കളക്ടർ ആണെങ്കിൽ എത്ര നല്ലതാണ്. நான் ஒரு கலெக்டரா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ഞാനൊരു പോലീസുകാരനാണെങ്കിൽ എത്ര നല്ലതാണ്. அல்லது நான் ஒரு காவல்துறை நபராக ലോകപരമായി നമ്മൾ ഓർക്കുമ്പോൾ ലോകത്തിൻ്റെതായ ഉന്നതമായ പദവിയെ ലഭിക്കുമ്പോഴാണ് നമ്മൾ അല്ലെങ്കിൽ നമ്മൾ അതിലാണ് പ്രശംസിക്കുന്നത്. உலக பிரகாரமாக நாம் சிந்திக்கும் பொழுது அதனுடைய உன்னதமான பதவி நோக்கி நாம் விரும்புகின்றோம். കർത്താവറിയാണ്, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், നിങ്ങൾ ലോകത്തിന്റെ വെളിച്ചമാണ്. நீங்கள் ഉലകத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். എത്രയോ ധന്യമായ അവസ്ഥയാണ്. இது எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட എത്രയോ വലിയ പദവിയാണ് എനിക്കും നിങ്ങൾക്കും തന്നിരിക്കുന്നത്. உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருப்பது எவ்வளவு എത്ര പേര് மிகப்பெரிய ഈ ஒரு സത്യത്തെ பதவியாக മനസ്സിലാക്കുന്നുണ്ട്? இருக்கிறது. எத்தனை பேர் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டிருக்கின்றோம். അതുകൊണ്ട് തന്നെയാണ് ഞാൻ ഓർക്കുകയാണ്, ഈ നല്ല സുന്ദരമായ കേരളത്തിൽ നിന്ന് ഏറ്റവും മോശമായ ബീഹാറിലേക്ക് എന്തിനാണ് എന്നെ അയച്ചത്? அது நிமித்தமாகத்தான் எவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய கேரளத்திலிருந்து ஆண்டவர் ஏன் என்னை மிகவும் அவலமாக இருக்கக்கூடிய പ്രിയമുള്ളവരെ, എന്നെ വെളിച്ചമാക്കിയാണ് എന്നെ അയച്ചിരിക്കുന്നത്. தேவன் என்னை வெளிச்சமாக மாற்றி ഈ സത്യത്തെ ഞാൻ മനസ്സിലാക്കിയത് കൊണ്ട് இந்த സത്യத்தை புரிந்து கொண்டது நிமித்தமாக കഴിഞ്ഞ 23 വർഷക്കാലം എനിക്ക് അവിടെ ആയിരിക്കാനിടയായി. கடந்த 23 ஆண்டு காலமாக அங்கே இருக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். എന്താണ്? எதற்காக? ഞാൻ അന്ധകാരത്തിലായിരുന്നു, நான் அந்தகாரத்தில் എന്നിൽ இருந்தேன். വെളിച്ചം പകർന്നു. என்னிலே வெளிச்சத்தை എന്നോട് பகிர்ந்து പറഞ്ഞു, கொடுத்தார். ഇനി നീ പ്രകാശിക്കണം. இனிமேல் நீ வெளிச்சமாய் பிரகாசிக்க வேண்டும் என்று എന്തിനു ஆண்டவர் എന്തിനു சொன்னார். വേണ്ടിയാണ് പ്രകാശിക്കേണ്ടത്? எதற்காக நான் பிரகாசிக்க வேண்டும்? അന്ധകാരത്തിലിരിക്കുന്നവർക്ക് അവരെ വെളിച്ചത്തിലേക്ക് നയിക്കേണ്ടത് നിന്റെ ഉത്തരവാദിത്തമാണ്. இருளில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நீ வெளிச்சத்தை காண்பிக்க வேண்டியது உன் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. പ്രിയമുള്ളവരെ, എത്ര പേര് ഈ സത്യത്തെ മനസ്സിലാക്കുന്നു? பிரியமான எத்தனை பேர் இந்த சத்தியத்தை நாம் புரிந்து രക്ഷിക്കപ്പെട്ടു வைத்திருக்கிறோம்? സ്നാനപ്പെട്ടു എല്ലാം നല്ലതാണ്. ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், எல்லாம் நல்லதுதான். എന്നാൽ ഈ സത്യത്തെ എത്ര പേര് മനസ്സിലാക്കുന്നുണ്ട്? ஆனால் இந்த சத்தியத்தை எத்தனை ഈ பேர் நாம் புரிந்து സത്യത്തിന് വേണ്ടി എത്ര வைத்திருக்கிறோம்? പേര് ജീവിക്കുന്നുണ്ട്? இந்த சத்தியத்துக்காக எத்தனை பேர் എന്റെ நாம் അല്ലെങ്കിൽ ஜீவிக்கிறோம்? എന്റെ ക്രിസ്തീയ ജീവിതം കൊണ്ട് அல்லது என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை கொண்டு എത്ര പേര് എനിക്ക് ഈ നല്ല വെളിച്ചത്തിലേക്ക് കൊണ്ട് നടിക്കുവാൻ കഴിഞ്ഞു എന്ന് നമ്മൾ எத்தனை ചിന്തിക്കേണ്ടത്. நபர்களை இந்த வெளிச்சத்துக்கு நேராய் நம்மால் கொண்டு வர முடிந்திருக்கிறது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். മാത്രമല്ല, കർത്താവ് പറയുന്നത്, அது மட்டுமல்லாமல் கர்த்தர் சொல்லும் பொழுது മലമേലിരിക്കുന്ന പട്ടണം മറഞ്ഞിരിക്കാൻ പാടില്ല. மலை மேல் இருக்கின்ற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. എന്താണ് പട്ടണം എന്ന് പറയുമ്പോൾ? എന്താണ് பட்டணம் என்று சொல்லப்படுவது? അനേക കടകള്, അനേക ഇത് നിറഞ്ഞു തിങ്ങി നിൽക്കുന്നതിനെയാണ് നമ്മൾ പട്ടണം എന്ന് പറയുന്നത്. அநேக கடைகள், அநேக நபர்கள் எல்லாம் கூடி இருப்பதுதான் ஒரு பட்டணம் என்று நாம் சொல்கிறோம். പ്രിയമുള്ളവരെ, നമ്മുടെ സഭയാണ് ഇവിടെ കാണിക്കുന്നത്. நம்முடைய சபையை தான் இது അനേക காண்பிக்கிறது. കുടുംബങ്ങളെ ദൈവം ചേർത്ത് அநேக നിർത്തി குடும்பங்களை ஒன்றாய் சேர்த்து நிறுத்தி നമ്മളെ വെളിച്ചമാക്കി കൂട്ടമാക്കി നിർത്തിയിരിക്കുകയാണ്. நம்மை வெளிச்சமாக ஒரு கூட்டமாக சேர்த்து நிறுத்தி இருக்கிறார். ഒന്ന് ഓർത്തെ, ഒരു പട്ടണം രാത്രി അവിടെ ഇവിടെയായി ഒരു പട്ടണം മുഴുവൻ ലൈറ്റ് കഴിയുമ്പോൾ നല്ല വെളിച്ചം കാണുവാൻ. ஒரு பட்டணம் முழுவதுமாக வெளிச்சம் அங்கே எரியும் பொழுது நன்றாய் பிரகாசமாக இருக்கும் அல்லவா? എന്നാൽ ചില ഏരിയയില് ലൈറ്റ് കത്തുന്നില്ല എങ്കിൽ, ஆனால் சில பகுதிகளிலே மட்டும் அந்த விளக்கு எரியவில்லை, ആ പട്ടണത്തെ മുഴുവനായിട്ട് കാണുവാൻ സാധിക്കുകയില്ല. அந்த பட்டணத்தை முழுமையாக நம்மால் பார்க்க முடியும். മുഴുവനായിട്ട് അവിടെ കത്തുമ്പോൾ, ലൈറ്റ് കത്തുമ്പോൾ முழுவதுமாக அந்த விளக்கு பற்றி எரியும் பொழுதுதான் മുഴുവൻ പട്ടണത്തെ നന്നായി കാണുവാൻ அந்த സാധിക്കും. பட்டணம் முழுவதுமாக நம்மால் பார்க்க முடியும். പ്രിയമുള്ളവരെ, കോയമ്പത്തൂരിലെ സഭയാണ് ഇത് ഓർപ്പിക്കുന്നത്. திருமானூரிலே கோவையில் இருக்கின்ற சபையைத்தான் സഭ വിശ്വാസികളെയാണ് ഓർപ്പിക്കുന്നത്. சபையினுடைய விசுவாசிகளை അവിടെ ഇവിടെ കത്തിയതുകൊണ്ട് കാര്യമില്ല. அங்கேயோ இங்கேயோ என்று கொஞ்சம் கொஞ்சமாக எரிந்து സഭ பிரகாசிக்க വിശ്വാസികൾ മുഴുവനായിട്ട് എരിയുമ്പോൾ എത്രയോ പ്രകാശമാണ്. சபையினுடைய விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து பிரகாசிக்கும் போது எவ்வளவு நன்மையாக இருக்கும். സഭ എല്ലാവർക്കും നന്നായി കാണുവാൻ സാധിക്കും. அந்த சபை எல்லாரும் நன்றாய் பார்ப்பதற்கு முடியும். കാരണം എന്താണ്? காரணம் என்ன? എല്ലാവരും തിളങ്ങുകയാണ്, വെളിച്ചം പകരുകയാണ്. எல்லாரும் அங்கே வெளிச்சத்தை பகிர்ந்து காண்பிக்கிறார்கள். അവിടെ ഇവിടെ കത്തിയാലോ, அங்கேயும் இங்கேயும் அவர்கள் பிரகாசித்தாலோ കാണുവാൻ സാധിക്കില്ല. அதனை பார்க்க முடியாது. അനേക സഭകൾ അങ്ങനെയാണ്, அநேக சபைகள் അനേക அப்படி இருக்கின்றது. വിശ്വാസികൾ അങ്ങനെയാണ്. அநேக விசுவாசிகள் എന്നാൽ அப்படி കർത്താവ് இருக்கிறார்கள். പറയുന്നത്, ஆனால் கர்த்தர் சொல்வது என்ன? മലമേലിരിക്കുന്ന പട്ടണം മറഞ്ഞിരിക്കുവാൻ மலையின் പാടില്ല. மேல் இருக்கக்கூடிய பட்டணமானது மறைந்திருக்க மாட்டாது. കാരണം എന്താണ്? காரணம் என்ன? കർത്താവിന്റെ വെളിച്ചം അവരിലേക്ക് പകർന്നിരിക്കുകയാണ്. கர்த்தருடைய வெளிச்சமானது அங்கே பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. പ്രിയമുള്ളവരെ, பிரியமானவர்களே, നമ്മൾ പകർന്നിരിക്കുന്ന വെളിച്ചത്തെ നമ്മൾ താമത്തി കളയാൻ സാധിക്കും. നമ്മൾ பகிர்ந்து கொடுக்கப்பட்ட அந்த வெளிச்சத்தை ஒருபோதும் நாம் தகர்த்து போட ഞാൻ வேண்டாம். അതിന് യോഗ്യനല്ലായിരുന്നു. நான் அதற்கு தகுதி இல்லாதவனாக പാട്ട് இருந்தேன். പാടിയപ്പോൾ ഞാൻ ശ്രദ്ധിച്ചു, பாடல் பாடிய பொழுது நான் പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ ഞാൻ ശ്രദ്ധിച്ചു. ஜெபித்த பொழுது நினைவு ഞാൻ கூர்ந்தேன். ഇതിന് യോഗ്യനല്ല. நான் இதற்கு தகுதியுள்ளவன் அல்ல. ക്രിസ്തുവിന്റെ സ്നേഹം എന്നെ യോഗ്യനാക്കി തീർത്തു. கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை தகுதியுள்ளவனாக மாற்றி இருக்கிறது. കർത്താവിന്റെ ദയ എന്നെ യോഗ്യനാക്കി തീർത്തു. கர்த்தருடைய தயை என்னை தகுதியுள்ளவனாக மாற்றி അതുകൊണ്ട് இருக்கிறது. പ്രിയമുള്ളവരെ, அது நிமித்தமாக എന്നിൽ பிரியமானவர்களே, പകർന്നിരിക്കുന്ന രുചി, என்னுள்ளே பகிர்ந்து
പകർന്നിരിക്കக்கூடிய அந்த രുചി മറ്റുള്ളവർക്ക് പകർത്തി കൊടുക്കുവാൻ. മற்றവர்களிலே அதை പകർന്നു കൊടുക്കുம்படியாக ഒരുപക്ഷെ ഞാൻ ആ ഉപ്പ് സ്വയം ഇല്ലാതെയായിട്ടാണ് മറ്റ് ആഹാരത്തിന് രുചി പകർന്നത്. എങ്കിൽ ഞാൻ அந்த உப்பு சுயமாக இல்லாத காரணத்தினால மற்ற உணவுக்கு நான் ருசி கொடுக்க முடியவில்லை. ഒരുപക്ഷെ ഞാൻ കർത്താവിന് വേണ്ടി ഞാൻ ഇല്ലാതായാലും ஒருவேளை கர்த்தருக்காக நான் இல்லை என்ற பட்சத்தில் എന്റെ ജീവിതം കൊണ്ട് അനേകരെ കർത്താവിലേക്ക് നടത്തുവാൻ കഴിഞ്ഞാൽ அநேகர் என்னுடைய வாழ்க்கையின் மூலம் அநேகர் கர்த்தரண்டைக்கு வருவார்களானால் എന്റെ ക്രിസ്തീയ ജീവിതം കൊണ്ട് അതുകൊണ്ട് എനിക്കൊരു നഷ്ടവുമില്ല. என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை கொண்டு எந்த விதமான நஷ்டமும் அங்கே இல்லை. ഞാൻ ഒരു മെഴുകുതിരിയെ പോലെ ഞാൻ കത്തി തീർന്നിട്ട് நான் ஒரு மெழுகுவர்த்தியை போல நான் எரிந்து பிரகாசித்து விட்டு അനേകർക്ക് വെളിച്ചം നൽകിയാൽ அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுத்து ഞാൻ കത്തി തീർന്നുകൊണ്ട് അതുകൊണ്ട് ഒരു നഷ്ടവും എനിക്കില്ല. அதிலே நான் பிரகாசித்து எரிந்து போனாலும் அதிலே எந்த കാരണം நஷ்டமும் இல்லை. എന്താന്ന് വെച്ചാൽ காரணம் என்னவென்றால் ഞാൻ അനേകർക്ക് വേണ്ടി എരിഞ്ഞു തീരുവാനിടയായി. நான் അനേകருக்காக எரிந்து பிரகாசிக்க முடிந்தது. മാത്രമല്ല ഇവിടെ അവസാനമായിട്ട് ഒരു കാര്യം പറഞ്ഞു അവസാനിപ്പിക്കുവാൻ. அது மட்டுமல்லாமல் இறுதியாக ஒரு അതിന്റെ 16-ാം വാക്യം, 16வது വചനത്തിൽ അങ്ങനെ തന്നെ ഇவ்விதമായി മനുഷ്യർ നിങ്ങളുടെ നല്ല പ്രവൃത്തികളെ കണ്ട് സ്വർഗസ്നായ നിങ്ങളുടെ പിതാവിനെ മഹത്വപ്പെടുത്തേണ്ടതിന് നിങ്ങളുടെ വെളിച്ചം അവരുടെ മുമ്പിൽ പ്രകാശിക്കട്ടെ. മനുഷ്യർ ഉங்கள் നற்കിരികളെ കണ്ട് പരലോകത്തിൽ இருக்கிற உங்கள் പിതാவை മഹിമപ്പെടുത്തുம்படி യാതൊരു നല്ലതെന്ന് പറയുവാൻ യാതൊരു യോഗ്യതയില്ലായിരുന്ന എന്നെയും നിങ്ങളെയും നന്മ என்று சொல்லப்படுவதற்கு எந்த விதமான நன்மை தகுதியோ இல்லாதிருந்த உங்களையும் என்னையும் നല്ലതാക്കി തീർത്തിട്ട് நன்மையாக மாற்றி வைத்து പറയാണ് നിങ്ങളുടെ നല്ല പ്രവൃത്തികളെ உங்களுடைய நல்ல கிரியைகளை മനുഷ്യർ കണ്ടിട്ട് മനുഷ്യർ பார்த்து ഞാനും നിങ്ങളും സേവിക്കുന്ന കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്തേണ്ടതിന് நீங்களும் நானும் சேவிக்கக்கூடிய அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்திக் നിങ്ങളുടെ വെളിച്ചം உங்களுடைய வெளிச்சம் അവിടെ മുമ്പാകെ പ്രകാശിക്കട്ടെ. அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுள். സമയം അധികമില്ലാത്തതുകൊണ്ട് ഞാൻ ഇവിടെ സമാപിക്കുന്നു. நேரம் அதிகம் இல்லாததனால நான் இங்க நிறைவு செய்கிறேன். വലിയൊരു ദൗത്യം എന്നിലും കർത്താവ് പരമേൽപ്പിച്ചിരിക്കുകയാണ്. மிகப்பெரிய ஒரு பொறுப்பை உங்களிடம் என்னிடம் ஆண்டவர் கொடுத்து வைத்து പലപ്പോഴും സാധാരണമായി നമ്മൾ വായിച്ചു വിടാറ് കാര്യമാണ്. அநேக நேரம் பொதுவாக இதனை வாசித்து நாம் கடந்து போகிறோம். பூமிக்கு உப்பாயிருக்கிறோம், ലോകത്തിന്റെ വെളിച്ചമാകുന്നു, உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறோம். അതിന്റെ ആഴങ്ങളിലേക്ക് നമ്മൾ കടന്നു ചെല്ലുമ്പോൾ அதனுடைய ஆழங்களும் അർത്ഥங்களுக்கு നേരായി നാം കടന്നു ചെല്ലുമ്പോൾ നിങ്ങളുടെ ജീവിതം എത്ര ധന്യമാണ്, എത്രയോ വലിയ കാര്യത്തിന് വേണ്ടിയാണ് എന്നെ നിങ്ങളെ ഈ ലോകത്തിൽ നിന്ന് കർത്താവ് വേർതിരിച്ചതെന്ന് നമ്മൾ മനസ്സിലാക്കുമ്പോൾ எத்தனையோ அதிக ஆசீர்வாதமாக தேவன் நம்மை மாற்றி வைத்து எவ்வளவு மிகப்பெரிய ஒரு கடமை நமக்கு என்று தந்திருக்கிறார் என்பதை நினைவு கூறும் பொழுது നമുക്ക് അടങ്ങിയിരിക്കാൻ കഴിയില്ല. நம்மால் அமைதியாக இருக்க முடியாது. നമുക്ക് അടങ്ങിയിരിക്കാൻ കഴിയില്ല. நம்மால் அமைதியாக இருக்க നമുക്ക് முடியாது. പ്രവർത്തിക്കാതിരിക്കാൻ കഴിയില്ല. நம்மால் செயல்படாமல் இருக்க முடியாது. പറയാതിരിക്കാൻ കഴിയില്ല. சத்தியத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. നമ്മൾ നൽകിയിരുന്ന വെളിച്ചത്തെ പകരാതിരിക്കാൻ കഴിയില്ല. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்காமல் இருக்க അതുകൊണ്ട് முடியாது. വരുന്ന ആളുകളിൽ அது நிமித்தமாக வரக்கூடிய നമ്മളിൽ പരമേൽപ്പിച്ചിരിക്കുന്ന நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள அந்த சத்தியத்தை, ആ രുചിയും വെളിച്ചത്തെയും പകർത്തിക്കൊണ്ട് அந்த ருசியையும் வசனத்தையும் நாம் ഈ பகிர்ந்து ചെറിയ கொடுத்து ആയുസ്സില് இந்த சிறிய அற்ப ஆயுசிலேயும் അനേകരെ കർത്താവിലേക്ക് നീതിയിലേക്ക് നടത്തുവാൻ அநேகரை கர்த்தருடைய நீதிக்குள்ளாக நாம் நடத்தும்படியாக വരുന്ന ആളുകളിൽ வரும் நாட்களில் നമ്മളെ ഓരോരുത്തരും ദൈവം സഹായിക്കട്ടെ എന്ന് ആശംസിച്ചുകൊണ്ട് ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே வழிநடத்துவார் என்பதை ഈ விரும்பி സമയം അനുവദിച്ചെന്ന സഭയോടുള്ള എല്ലാ നന്ദി അറിയിച്ചുകൊണ്ട് இந்த நேரத்தை கொடுத்த சபையாருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் എന്റെ கொண்டேன். വാക്കുകൾ അവസാനിപ്പിക്കുന്ന ദൈവത്തിന്റെ നാമം വാഴ്ത്തപ്പെടുന്നതാണ്. என்னுடைய வார்த்தைகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.